எல்லா புகழும் இறைவனுக்கு. நம் அனைவர் மீது இறைவன் புறத்திலிருந்து அமைதியும் சமாதானம் நிறைவாக உண்டாகும். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். குட் மார்னிங். பெண்களை உங்களுக்காக புத்தகத்தை நாம் வாசித்துக் கொண்டிருக்கின்றோம். வாசிப்பை தொடரலாம். உடல் உறவு எப்படி பேணப்பட வேண்டும் என்பதை பற்றிய புரிதல்கள் நம் ஒவ்வொருவருக்கும் தேவை. உடல் உறவு என்பது இந்த உலகத்தின் ஒவ்வொரு படைப்பின் வாழ்விலும் மிக அடிப்படையான ஒன்றாக இருக்கிறது. உடலுறவு என்பது அந்தரங்கமானது. ஆனால் உடல் உறவை பற்றிய மருத்துவ ரீதியான புரிதல்களும் அதைத் தொடர்ந்து அதனோடு தொடர்புடைய வாழ்வியல் அம்சங்களை பற்றிய மருத்துவ ரீதியான புரிதல்களும் அந்தரங்கமானதாக இருக்கக்கூடாது. அது முழுமையான புரிதல்களுக்கும் அறிதல்களுக்கும் உட்பட்ட ஒன்றாக இருக்க வேண்டும். உடலுறவு என்னும் அந்த அழகிய செயல் நம்முடைய உடலின் ஒட்டுமொத்த சக்திகளின் ஒரு புள்ளியில் சங்கமிக்கக்கூடிய தன்மையாக இருக்கு. இப்போ மற்ற அம்சங்கள்ல இருக்கக்கூடிய ஒழுங்குதான் உடலுறவு என்ற அந்த செயலின் மூலம் அந்த ஒரு புள்ளியில் வெளிப்படுது. அதனால்தான் ஆரம்பத்திலேயே நாம் ஒன்றை வலியுறுத்தி வருகிறோம். வாழ்வியல் ஒழுங்கும் உணவு முறைகளில் ஒழுங்கும் மனதில் சரியான புரிதல்களும் தான் உடலுறவின் ஆரோக்கியத்திற்கு அடிப்படையானதாக இருக்க முடியும். உடலுறவு என்ற அந்த அழகிய வாழ்வியல் தன்மை செம்மையானதாக இருக்கும்போது வாழ்வியலுடைய மற்ற தன்மைகளும் செம்மையாக இருக்க முடியும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். வாசிப்பை நாம் தொடர்வோம். உடலுறவை எப்படி பேணுவது? தம்பதியர்களே, ஒரு அடிப்படை உண்மையை கவனத்தில் வையுங்கள். உடலுறவுக்கு பின் மனதுக்கு அமைதியும் உடலுக்கு சுகமும் புத்துணர்ச்சியும் ஏற்பட வேண்டும். இந்த நிலைமையில் கருத்தரிக்கும் உங்கள் குழந்தை ஆழமான மனப்பக்குவம் உடையதாகவும் திடமான தேக ஆரோக்கியத்தை கொண்டதாகவும் வளரும். ஆனால் உடலுறவுக்கு பின்னர் இதற்கு மாறான சூழ்நிலையில் நீங்கள் கஷ்டப்படுவீர்களானால் உடலுறவை தீர்மானமாக தவிர்த்து விடுங்கள். இது 2 வகைகளில் உங்கள் வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக இருக்கும். உடல் மனம் ஆரோக்கியத்திற்காக. 1, வாழ்நாள் முழுமைக்கும் உங்கள் சுகத்திற்கு பேருதவியாக இருக்கும். 2, உடல் உள்ளம் ரீதியில் நோய்கள் உள்ள குழந்தைகளை நீங்கள் பெற்றுக்கொள்வதிலிருந்து அக்குழந்தைகளை காப்பாற்றுவது. இந்த 2 உண்மைகளை பற்றியும் மேலும் தெளிவாக காரண காரியங்களுடன் விளங்கி கொண்டு செயல்படுவது மிகவும் நன்மை பயக்கக்கூடியதாக இருக்கும் என்ற அடிப்படையில் சற்று விரிவான விளக்கத்தையும் இங்கு தருகிறோம். சிறுநீரகங்கள் உடலின் ஒவ்வொரு செல் அணுவின் உயிர் சக்தியையும் அதனதன் கழிவு சத்திலிருந்து பிரித்தெடுத்து சேகரிக்கிறது என்பதை சற்று முன் பார்த்தோம். இவ்விதம் நமது உடலின் ஒட்டுமொத்தமான உயிர் சக்தி சிறுநீரகங்களில் எந்நேரமும் குடிகொள்கின்றன. மேலும் ஒவ்வொரு வினாடியும் புதுப்பிக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றன. மேலும் சேமிக்கப்பட்டு கொண்டும் இருக்கிறது. பொதுவாக நமது உடல் உறுப்புகள் அனைத்தும் அவற்றின் செல் அணுக்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கணமும் அழிந்து கொண்டுதான் இருக்கின்றன. உதாரணத்திற்கு தோலை எடுத்துக்கொள்வோம். ஒவ்வொரு நாளும் குளிக்கும் சமயம் தோலை தேய்க்கும் போது வரும் கசடுகளை அழுக்கு என்று நினைக்கிறோமே, அது அழுக்கு அல்ல. நமது தோலின் மேல்புற செல் அணுக்கள் அழிக்கப்பட்டு புதுப்பிக்கப்பட்ட புதிய செல் அணுக்களின் அடிப்புற பரப்பிலிருந்து பிரிக்கப்பட்டு விட்ட செல் அணுக்களின் ஒரு அடுக்கு ஆகும். அதைத்தான் நாம் அழுக்கு என்று உணர்வோம். இவ்வாறே நகங்கள், முடிகள், வயிறு, கல்லீரல், மண்ணீரல் போன்ற ஒவ்வொரு உறுப்பும் அவற்றின் செல் அணுக்களை புதுப்பித்துக் கொண்டே இருக்கின்றன. இவ்விதம் உடல் உறுப்புகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு க்ஷணமும் புத்தம் புதிதாக புதுப்பித்தலுக்கும் அவை ஒவ்வொன்றின் குறையில்லாத இயக்கத்திற்கும் உறுதுணையாக இருக்கும் பிரதான உறுப்பு சிறுநீரகங்களாம். ஆம், சிறுநீரகங்களில் சேகரிக்கப்பட்டு ஒவ்வொரு கணமும் புதுப்பிக்கப்பட்டு கொண்டிருக்கும் உடலின் ஒவ்வொரு செல் அணுவிலிருந்தும் திரட்டப்பட்ட உயிர் சக்தியே நமது உடலை ஒவ்வொரு வினாடியும் புதுப்பித்துக் கொண்டிருக்கிறது. எனவே சிறுநீரகங்களில் உள்ள உயிர் சக்தி தான் நமது அன்றாட வாழ்க்கைக்கு உயிரூட்டி கொண்டிருக்கிறது என்பதை நாம் முதலில் நன்றாக பதிய வைத்துக் கொள்வோமாக. நம்ம கடந்த வகுப்பிலே பார்த்தோம், சிறுநீரகம்
செய்யக்கூடிய ஒரு பணிகள்ல முக்கியமானது அந்த 2ஆம் கட்ட சத்துக்களின் தரம் பிரிப்பு. ஜீரணத்தினுடைய இறுதியில சிறுகுடல்ல சத்துக்களும் கழிவுகளும் பிரித்தெடுக்கப்படுது. அந்த சத்துக்கள் ரத்தத்துல கலக்குது. அந்த ரத்தத்தை மேலும் சுத்திகரிச்சு அதுல இருக்கக்கூடிய உண்மையான சத்துக்களை செறிவூட்டி தூய்மைப்படுத்தி அதை ஒரு ஃபைன் டியூன் பண்ணி அந்த சத்துக்களை சிறுநீரகம் பிரிக்குது. கழிவுகளை கம்ப்ளீட்டா வெளியே தள்ளிடும். கழிவுகள் எந்த அளவுக்கு கம்ப்ளீட்டா வெளியே போகுதோ அந்த அளவுக்கு தான் உள்ள இருக்கக்கூடிய சத்துக்கள் ஆக்கப்பூர்வமான தன்மையில பயன்பட முடியும். இப்போ நமக்கு நிறைய நன்மைகள், நல்ல விஷயங்கள், நல்ல ஐடியாஸ் நம்ம மனசுல இருக்குதுன்னு வச்சுக்கோமே. அதே மனசுல கவலையும் இருக்குது, கோபம் இருக்குது, பயம் இருக்குது, கெட்ட உணர்ச்சிகள் இருக்குதுன்னா நம்முடைய நல்ல உணர்ச்சிகள், நல்ல உணர்வுகள், நல்ல குணங்கள், நல்ல நோக்கங்களை நம்ம செயல்படுத்த முடியாம போயிடுமா இல்லையா? இந்த மாதிரி நம்ம உடம்புல எவ்வளவுதான் நல்ல சக்திகள் இருந்தாலும் கெட்ட சக்திகள் இருக்கும்போது அந்த நல்ல சக்திகள் ஆக்கப்பூர்வமான பணிகளுக்கு திசை திருப்பப்படாமல் முடங்கிவிடும். இப்ப இந்த சிறுநீரகம் என்ன பண்ணுது, இந்த கழிவுகளை முதல்ல கிறிஸ்டல் கிளியரா கண்டுபிடிச்சு அதை வெளியே தள்ளிடும். அதுக்கப்புறம் இந்த செயல் செய்யப்பட்டாலே நன்மைகள் பெருகி விடுகிறது. நன்மைகள் இருக்கக்கூடிய நன்மைகள் ஆக்கப்பூர்வமான தன்மையில் ஆகிவிடுகிறது. அதையும் ஃபைன் டியூன் பண்ணி ஒரு உச்சகட்ட தூய்மையில அந்த சக்தியை தயார்படுத்தும். ஏன்னா இந்த சக்தியினுடைய ஒரு பகுதியை தான் விந்தணுக்களுடைய உற்பத்திக்கு சிறுநீரகம் பயன்படுத்தும். அதனால இந்த சிறுநீரகத்தில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு செயலுமே ஒரு மனித வாழ்வியனுடைய ஆரோக்கியத்திற்கு அடிப்படை என்பதை நாம் ஒவ்வொருவரும் உணர்ந்துள்ளது. அப்போ சிறுநீரகங்களை பராமரிக்கக்கூடிய வாழ்வியல் வழிமுறைகளை எல்லாம் நம்ம பர்ஃபெக்டா பண்ணிட்டு வரும்போது நம்ம வாழ்க்கையில முழுமையான சுகம் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சோம். ஸோ கிட்னிஸ் ஆர் த கேட்வே ஆஃப் லைஃப். லைஃப் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கை தான் நம்முடைய பிரதான நோக்கம். அப்போ அந்த பிரதான நோக்கமாகிய அந்த வாழ்க்கைக்குள்ள போறதுக்கு நமக்கு என்ன மாதிரியான புரிதல்கள் வேணும்? சிறுநீரகத்தினுடைய ஆரோக்கியத்தை பேணிக் கொள்வதை பற்றிய அடிப்படையான புரிதல்கள் முதல் உச்சகட்ட புரிதல் வரை ஒவ்வொருவருக்கும் தேவை என்பதை நாம் புரிந்து கொள்வோம். அடுத்ததாக, சிறுநீரகங்களில் சேகரிக்கப்பட்டு கொண்டிருக்கும் இந்த உயிர் சக்தியானது மேலும் சுத்தமான சக்தியாக அவசர சூழ்நிலைகளுக்கு உதவக்கூடிய வகையில் மிகவும் கட்டுக்கோப்பாகவும் அழுத்தமாகவும் திரட்டப்பட்டு சிறுநீரகங்களின் தலைப்புறத்தில் அமையப்பட்டுள்ள அட்ரினல் சுரப்பிகளில் எப்போதும் தயார் நிலையில் இருக்கக்கூடிய உயிர் காக்கும் சக்தியாக சேகரிக்கப்படுகின்றன. இவ்வாறு சிறுநீரகங்கள் திரட்டும் உயிர் சக்தியானது இவ்விதம் 3 பிரிவுகளாக 3 தெளிவான வெவ்வேறு வகை வேலைகளுக்காக வெவ்வேறு பாகங்களில் 3 விதங்களில் சேகரிக்கப்படும். முதலாவது பிரிவு உயிர் சக்தி. முதலாவது பிரிவு உயிர் சக்தி சிறுநீரகங்களிலேயே பிரிக்கப்பட்டு உடனுக்குடன் அன்றாட வாழ்க்கையின் உயிரோட்டத்துக்கு உயிரூட்டுகிறது. இரண்டாவது பிரிவு அட்ரினல் சுரப்பிகளினுள் உடலை பாதுகாக்கும் நோய் எதிர்ப்பு சக்தியாக சேமிக்கப்படுகிறது. இந்த எதிர்ப்பு சக்தி கல்லீரலின் இயக்கத்திறனை அதிகரிப்பதுடன் அட்ரினலின் சுரப்பு நீர்களையும் சுரக்க செய்கிறது. அட்ரினலின் சுரப்பு நீரும் இயக்கத்திறன் கூட்டப்பட்ட கல்லீரலும் தான் நமது உடலை நோய்களிலிருந்து பாதுகாக்க உதவும் முதன்மையான எதிர்ப்பு திறனாகும். அடுத்து 3வது பிரிவு உயிர் சக்தியானது ஆண் பெண் உயிரணுக்களை உற்பத்தி செய்யும் சக்தியை கொண்டதால் இது அட்ரினல் சுரப்பியின் உட்புறத்தின் மையப்பகுதியில் சேகரிக்கப்படுகிறது. இந்த 3வது பிரிவு உயிர் சக்தியைத்தான் மிகவும் தூய்மை வாய்ந்த உயிர் சக்தியாக மருத்துவ அறிவியலில் பார்க்கிறார். ஏன்னா அந்த சக்தியை வச்சுதான் ஒரு மனித உயிர் உருவாக்கப்படுது. இந்த 3வது பிரிவு உயிர் சக்தியை சிறுநீரகங்கள் தயார் பண்ணுச்சு. எப்படி தயார் பண்ணுச்சு? தரம் பிரித்து கழிவுகள்லாம் வெளியே தள்ளி இருக்கிற சத்துக்களை தூய்மைப்படுத்தி ஒரு பிரீமியம் லைஃப் ஃபோர்ஜா மாத்தி வச்சிருக்குது. எங்க வச்சிருக்குது? மைய பகுதியில வச்சிருக்கு. அதை வச்சு என்ன பண்ணும்? ஒரு உயிரை படைக்கும். அப்போ சிறுநீரகங்களுக்கான சக்தி, இந்த சிறுநீரகங்களுக்குள் நடக்கக்கூடிய அந்த ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ் எவ்வளவு ஆரோக்கியமா நேர்த்தியா நடக்கணும் அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொருத்தரும் புரிஞ்சுக்கணும். மேற்சொன்ன இந்த 3 பிரிவு உயிர் சக்திகளும் 3 பருவங்களில் இயக்கம் கொள்ள ஆரம்பிக்கின்றன. முதல் பருவம்
கர்ப்பம் தரித்து 3ஆம் மாதத்திலிருந்து குழந்தை பிறக்கும் 10வது மாதம் முடிய உள்ள 7 மாதங்களாகும். இந்த நிலை அட்ரினல் சுரப்பிகளின் மையப்பகுதியில் உள்ள உயிரணுக்களை உற்பத்தி செய்யும் உயிர் சக்தியானது மிகவும் அதிகமாக இயங்கும் தருணமாகும். இந்த பிரிவு உயிர் சக்தி ஈஸ்ட்ரோஜன், டெஸ்ட்ரோஸ்டான் என்ற சுரப்பு நீர்களை சுரக்கிறது. இவ்விரண்டில் ஈஸ்ட்ரோஜன் சுரப்பு நீர் அதிகமாக சுரக்குமானால் கர்ப்பத்தில் வளரும் குழந்தை பெண்ணாக உருப்பெற்று வளர்கிறது. அவ்வாறே டெஸ்ட்ரோஸ்டான் அதிகமாக சுரக்குமையானால் கருவில் வளரும் குழந்தை ஆணாக வளர்கிறது. ஈஸ்ட்ரோஜன், டெஸ்ட்ரோஸ்டான் இவ்விரண்டும் கருவில் வளரும் கருவை பெண்ணாகவும் ஆணாகவும் முறையே தீர்மானிக்கிறது. இனி வரப்போகும் குழந்தை பெண்ணா அல்லது ஆணா என்பதை இனி வளரப்போகும் குழந்தை பெண்ணா அல்லது ஆணா என்பதை தீர்மானிப்பது எது, அதனை எவ்விதம் கணக்கிடலாம் என்பதையும் சற்று தெரிந்து கொள்வோம். ஆண் பெண் உயிரணுக்கள் ஒன்றோடொன்று இணைந்து கருவை ஏற்படுத்தக்கூடிய அந்த குறிப்பிட்ட உடலுறவின் போது தம்பதியரில் யார் அதிகமான உச்சகட்ட இன்பத்தை அடைகிறாரோ அந்த நபரை சார்ந்த குழந்தையை பிறக்கும். 2 பேருமே உற்சாகத்துடன் இருப்பார்களே ஆனால் வளரும் குழந்தை தாய் தந்தை இருபாலரின் குணநலன்களை முழுமையாக பெற்று மிகவும் ஆரோக்கியமான சூழ்நிலையில் வளரும். எனவே தம்பதியர்களே, உடலுறவுக்கு முன்பாக உங்கள் உடல் நலனில் அக்கறை கொள்ளும். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான வாசகம். உடல் உறவு, அதைத் தொடர்ந்து நடக்கக்கூடிய உடலியல் மாற்றங்கள், அந்த உடலியல் மாற்றங்களை தொடர்ந்து நடக்கக்கூடிய வெளிப்பாடுகள், இது எல்லாமே விளைவுகள். செயல் என்பது நீங்கள் பருவமடைந்த காலம் முதலாக திருமணமாகும் வரை நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய அடிப்படை வாழ்வியல். அதனாலதான் டாக்டர் சொல்றாங்க, உடலுறவுக்கு முன்பாக உங்கள் உடல் நலனில் அக்கறை கொள்ளுங்கள். உடலுறவுக்கு பின் உங்களுக்கு கை கால்களில் அயற்சியோ அடிமுதுகில் பிடிப்போ வலியோ இருக்கக்கூடாது. மறுநாள் சோர்வு தலை தூக்கக்கூடாது. இவற்றில் எது நேர்ந்தாலும் அந்த குறிப்பிட்ட உடலுறவில் கருத்தரிக்கும் குழந்தை உங்கள் நோய்களுடனேயே தான் வளரும் என்பதையும் உணர்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கருத்தரித்தல் கூடாது, உடலுறவும் கூடாது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பல தம்பதியர்களை இயற்கையே பாதுகாக்கிறது. கல்யாணமான புதிதில் உடலுறவில் நாட்டம் இருந்தாலும் திடீரென வீரியம் குறைந்து உடலுறவில் ஈடுபட முடியாமல் துவண்டுவிடும். பெரும்பாலும் ஆண்களுக்கு கல்யாணமான புதிதில் நிச்சயமாக ஏதேனும் ஒரு காலகட்டத்தில் இந்த பிரச்சனை தோன்றும். நல்ல உணர்ச்சியுடன் இருப்பார்கள், ஆனால் உடலுறவின் போது திடீரென உணர்ச்சி குறைந்து வீரியம் தளர்ந்துவிடும். பெண்மணிகளே, கவனத்தில் கொள்ளுங்கள். இது ஆண்மையற்ற தன்மை என்றோ ஆண்மை குறைவு என்றோ ஒருபோதும் எண்ணி விடாதீர்கள். இந்த நிலையில் ஆண்கள் உணர்ந்து கொள்ள வேண்டிய நிதர்சனமான உண்மை என்னவெனில், தங்கள் உடலில் உள்ள வேறு உறுப்புகளில் அல்லது உடல் பாகங்களில் தற்காலிக இயக்க குறைவால் பாதிக்கப்பட்டுள்ளன. இந்த நிலையில் உடலுறவு கொண்டால் அவ்வுறுப்புகள் மேலும் பாதிப்படும். அது மட்டுமல்ல, இந்த நிலையில் கரு ஏற்பட்டு விட்டால் வளரும் குழந்தைக்கும் அதே நோய் தொடரும் என்பதையும் மறவாதீர்கள். இப்ப இந்த இடத்துல என்ன புரிஞ்சுக்கணும்? உடலுறவு செயல் என்பது கம்ப்ளீட் ஃபோக்கஸ், கம்ப்ளீட் டெடிகேஷனோட உடலுடைய ஆற்றல்களை கொண்டு செய்யப்படக்கூடிய ஒரு செயல். சரியா? ஆனா அந்த ஆற்றல்களுக்கு உடல்ல வேற ஏதாவது வேலைகள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். உடலுறவை விட மற்ற அன்றாட ரொட்டீன் மெயின்டெனன்ஸ்லயே ஏதாவது சேலஞ்சஸ் இருக்குன்னா, அந்த எனர்ஜி இந்த ரொட்டீன் சேலஞ்சஸை ஃபிக்ஸ் பண்றதுக்கு தான் போகும், இது விருப்பப்படும். அதை முடிச்சுட்டு தான் இதுக்கு வரும். ஏன்னா உடலுறவு கொள்வது என்பது ப்ரையாரிட்டி கிடையாது பாடிக்கு. அன்றாடம் ஜீரணம் ஒழுங்கா நடக்கணும், ஹார்மோனல் பேலன்ஸ் ஒழுங்கா இருக்கணும், நிறைய விஷயங்கள் இருக்குல்ல, அன்றாட வேலை அது சரியா நடக்கணும். அப்பதான் இதனுடைய விளைவா தான் அங்க போக முடியும். அதனால பாடி என்னைக்குமே இந்த ரொட்டீன் மெயின்டெனன்ஸ்ல ஃபோக்கஸ் பண்ணும். அப்போ இந்த ஆண்மை குறைவு என்ற நிலை ஒரு தற்காலிக நிலை. ஆண்மை குறைவு இருக்குதுன்னா என்ன புரிஞ்சுக்கணும்? நம்ம உடம்புல வேற ஏதோ ஒரு விஷயங்கள்ல உயிர் சக்தி ஈடுபட்டுக்கிட்டு இருக்கு, ப்ரையாரிட்டி அதுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கு, உடல் உறவுக்கு கொடுக்கல. அப்ப அது என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சு அந்த நோய்த்தன்மை நீக்கும் போது இந்த ஆண்மை குறைவு என்ற தன்மை இயல்பாக சரியாகிவிடும் என்பதை ஆண்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதுக்குதான் இயற்கை மருத்துவத்தை நாடுங்க அப்படின்னு நம்ம சொல்றோம். ஏன்னா இயற்கை மருத்துவர்கள், குறிப்பாக அக்குபஞ்சர் மருத்துவர்கள் என்ன மாதிரியான மருத்துவ அணுகுமுறை கொள்கிறார்கள்? இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணணும்னு என்னைக்குமே யாரும் நினைக்க மாட்டாங்க.
அந்த பிரச்சனை ஏன் வந்துச்சு, எங்க இருந்து அது ரூட் ஆயிருக்குது, அதோட தொடர்பு கொண்டு இருக்கக்கூடிய முன் பிரச்சனைகள் என்ன என்பதன் மீது கவனம் செலுத்தி அதை சரி பண்ணும். ஆனால் நவீன மருத்துவங்கள் ஆண்மை குறைவா, அதை ஃபிக்ஸ் பண்றது என்ன மருந்து, அதைத்தான் அவங்க சொல்லுவாங்க. அது உடலுடைய இயக்கத்தை, உடலுடைய இயங்கும் தன்மையை அவமதிப்பது போன்றதாய். சரியா? அதனால என்னைக்குமே எந்த ஒரு பிரச்சனைக்குமே ஃபர்ஸ்ட் ஒரு இயற்கை மருத்துவ அணுகுமுறையை செய்வது என்பது பாதுகாப்பானது என்பதை நாம் புரிந்து. உடலுறவில் நாட்டம் ஏற்பட்டு மனைவி கணவனை நெருங்கும் போது கணவர் நாட்டம் குறைந்து காணப்படுவாராயின், அல்லது கணவனுக்கு நாட்டம் ஏற்பட்டு மனைவி நாட்டமின்றி இருப்பின் அன்றைய உடல் உறவை தவிர்த்து விடுங்கள். அதையும் மீறி ஒருவருக்கொருவர் வலுக்கட்டாயமாக தூண்டிவிட்டு உடலுறவை முடித்துக் கொள்ளும் போது நாளடைவில் ஆணோ பெண்ணோ உண்மையான உணர்ச்சிகள் தானே உருவாகி உடலுறவில் இயற்கையான நாட்டம் இல்லாத நிலையில் ஒருவர் மற்றவர் மீது கட்டாயப்படுத்தும் உடலுறவு அவர் உடல்நிலையை மேலும் வெகுவாக பாதிக்கும். இவ்வாறு உடல்நிலையில் ஏற்படும் பாதிப்பு அட்ரினல் சுரப்பிகளில் சேகரிக்கப்பட்டிருக்கும் எதிர்ப்பு சக்தியை பலமாக தூண்டுகிறது. அதே அட்ரினல் சுரப்பிகளின் மத்தியில் தான் ஆண் பெண் உணர்ச்சிகளை தூண்டக்கூடிய ஈஸ்ட்ரோஜன் மற்றும் டெஸ்டோஸ்டான் சுரப்பு நீர்களும் உடல் பாதிப்பினை சீர் செய்ய உதவும் அட்ரினலின் என்ற எதிர்ப்பு சக்தியும் ஒன்றுக்கொன்று இயைந்து செயல்படுகின்றன. அட்ரினல் எதிர்ப்பு சக்தி வேலை செய்ய ஆரம்பித்து விட்டால் பால் உணர்ச்சி சுரப்பிகள் அடங்கிவிடும். பால் உணர்ச்சி சுரப்பிகள் அதிகமாக இயங்க ஆரம்பித்து விட்டால் அட்ரினல் எதிர்ப்பு சக்தி தனது இயக்கத்தில் தணிந்துவிடும். ஆண்களில் பலருக்கு உடலுறவை ஆரம்பிக்கும் தருணம் மார்பு படபடவென அடித்துக் கொள்ளும். உடனேயே ஆணுறுப்பின் வீரியம் மடமடவென இறங்கிவிடும். இதற்கு காரணம் அட்ரினலின் எதிர்ப்பு சக்தியானது முழு வேகமாக உங்கள் உடலில் உள்ள ஏதோ ஒரு உறுப்பில் உங்கள் பால் உணர்ச்சிகளின் காரணமாக ஏற்பட்டு அதிகரித்து வரும் பாதிப்பினை தடுத்து நிறுத்த போர்க்கால அடிப்படையில் இறங்கி இருக்கிறது என்பதை நீங்கள் தெளிவாக உணர்ந்து கொள்ளுங்கள். வீணாக கலக்கமடையாதீர்கள். ரொம்ப ரொம்ப தெளிவான ஒரு புரிதல். இந்த அட்ரினல் சுரப்பு நீர் என்பது நம்முடைய உடல்ல நோய் எதிர்ப்பு சக்திக்கு பயன்படக்கூடிய ஒரு சுரப்பு நீர். இதே அட்ரினல் சுரப்பு நீர் தான் இனப்பெருக்க ஹார்மோன்களாகிய அந்த ஈஸ்ட்ரோஜனையும் டெஸ்டோஸ்டானையும் தூண்டி அதை வழி நடத்தக்கூடிய, அதை மேனேஜ் பண்ணக்கூடிய ஒரு பொறுப்புல இருக்கு. அட்ரினல் சுரப்பு நீருக்கு 2 வேலை இருக்குது. ஒண்ணு நோய் எதிர்ப்பை பண்ணணும், இல்ல உடல் உறவுக்கான அடிப்படைகளை செய்யணும். சரியா? இப்போ இந்த அட்ரினல் சுரப்பு நீர் உடம்புல ஒரு நோய் எதிர்ப்பு பணியில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கு. நோய் எதிர்ப்பு பணிங்கிறது என்ன தெரியுமா? உடல்ல தேங்கி இருக்கக்கூடிய கழிவுகளை பத்திரமா கேர்ஃபுல்லா வெளியேற்றக்கூடிய ஒரு செயல். ரொம்ப சென்சிட்டிவான ஒரு செயல். இந்த செயல்ல இந்த அட்ரினல் சுரப்பி ஈடுபட்டுக்கிட்டு இருக்கு. சரியா? இப்ப இயல்பா ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ பால் உணர்வு என்பது தோன்றாது. உடல் உறவு கொள்வதற்கான அந்த விருப்பம் என்பது தோன்றாது. சரியா? ஏன்னா இது வேற வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கா இல்லையா? இப்போ நம்ம அறிவை கொண்டு இந்த உணர்வு தோன்றாமல் இருந்தாலும் கூட அறிவை கொண்டு உடல் உணர்ச்சிகளை கொண்டு, அல்லது நோய் எதிர்ப்பு சக்தி நிகழாத ஒருவர் இருப்பார் இல்லையா, கணவனோ மனைவி 2 பேருக்குமே அது நடக்காது இல்லை, யாராவது ஒருத்தருக்கு தான் நடக்கும். இப்போ நோய் எதிர்ப்பு செயல் நிகழாத ஒருத்தருக்கு பால் உணர்வு தோன்றும். அவரு மனைவியை அணுகும் போதோ அல்லது மனைவி கணவனை அணுகும் போதோ அவங்களுக்கு விருப்பம் இல்லாம தானே இருக்கு. ஏன்னா அவங்க உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி நடந்துகிட்டு இருக்கு இல்லையா? அப்போ அந்த விருப்பம் இல்லாத தன்மையை மதிக்க வேண்டும் கணவனும் மனைவி. ஓகே, அவங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா என்ன அர்த்தம்? அவங்க உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி நடந்துகிட்டு இருக்குன்னு அர்த்தம். அப்ப அவங்கள நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. நோய் எதிர்ப்பு சக்தியில அந்த அட்ரினல் சுரப்பி ஈடுபட்டு நோயை எதிர்த்து முடிச்சிருச்சு, கழிவை நீக்கி முடிச்சிருச்சுன்னா இயல்பாவே பால் உணர்வை தூண்டக்கூடிய பக்கம் வந்துடும். ஆனா கணவனுடைய தூண்டலுக்கு விருப்பம் இல்லாத மனைவி இணங்கும் போது, மனைவியினுடைய தூண்டலுக்கு விருப்பம் இல்லாத கணவன் இணங்கும் போது என்ன ஆகுது? வலுக்கட்டாயமாக பாலுணர்வு தூண்டப்பட வேண்டிய அவசியம் இருக்குது. ஏன்னா மனசு சொல்றதான் உடம்பு கேட்கும்ல, அதுதான மனிதனுடைய படைப்பமைப்பு. அப்போ அந்த பாலுணர்வு ஈடுபடும் போது என்ன ஆகுது? அட்ரினல் சுரப்பி நோய் எதிர்ப்பு வேலையிலிருந்து தன்னை திருப்பி கொண்டு வேறு வழி இல்லாமல் இந்த பால் உணர்வுகளை தூண்டக்கூடிய அந்த ஹார்மோன்களின் பக்கம் திரும்புகிறது. இதனால 2 விஷயம் தப்பா நடக்குது. ஒண்ணு, நோய் எதிர்ப்பு சக்தி பாதியிலே நிக்குது. இந்த அட்ரினலுடைய திசை திருப்புதல் என்பது அரமனசாதான் திரும்பி இருக்கு. இப்ப நீங்களே ஒரு முக்கியமான வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, பாதியில விட்டுட்டு வரவே முடியாது. அந்த மாதிரியான ஒரு வேலை பாதியில விட்டீங்கன்னா அவ்வளவு நேரம் பண்ணது வேஸ்டா போயிருன்ற மாதிரி ஒரு கண்டிஷன்.
இப்போ உங்களை ஒருத்தர் கம்பல் பண்றாங்க, வந்தே ஆகணும், நீங்க வரலைன்னா வேற மாதிரி பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு சொல்றாங்க. ஐயோ என்னடான்னு சொல்லிட்டு நீங்க மனசே இல்லாம அங்க போவீங்களா இல்லையா? அதையும் ஃபுல்லா கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது, அந்த வேலையும் பாதியில் நிற்கும். நீங்க என்ன ஆயிருவீங்க? கன்ஃபியூஸ் ஆயிரும். அந்த மாதிரி தான் நம்ம உடம்புல குழப்பங்கள், சக்தி பரிமாற்றத்துல குளறுபடிகள் ஏற்பட்டு பல்வேறு விதமான நோய்த்தன்மைகள் உருவாகின்றன என்பதை நாம் புரிந்து கொள்ளணும். அதனால கணவன் மனைவிக்கு இடையே இந்த ஒரு புரிந்துணர்வு, அழகிய புரிந்துணர்வு இருக்க வேண்டும். அவ்வளவுதான். ஒரு பார்வையிலே எல்லாமே கம்யூனிகேட் ஆகணும். அந்த அளவுக்கு கணவனுக்கும் மனைவிக்கும் புரிதல் இருக்கும். அந்த மாதிரி புரிதல் இருக்கிறவங்க தான் கணவன் மனைவியா இருக்கிறவங்க. புரிதல் இல்லாதவங்க கணவன் மனைவி கிடையாது. அவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு வீட்டில் இருக்கிறாங்க அவ்வளவு. அந்த புரிதல் என்பது அன்பை கொண்டு, புரிதல்களை கொண்டு வர வேண்டும். ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆரம்பத்திலிருந்து வர்றது. இப்ப இருந்து கூட ஆரம்பிக்கலாம். இந்த புத்தக வாசிப்புல இந்த செய்திகளை எல்லாம் நாம் செவியேற்றுக் கொண்டிருக்கும் போது இந்த க்ஷணம் முதலாக உங்களுடைய புரிதல்களை, மாற்றங்களை நீங்கள் செய்து கொள்ள முடியும், செய்து கொள்ள வேண்டும். உங்கள் ஆண்மைக்கு எந்த பங்கமும் நேர்ந்து விடவில்லை. பரபரப்புடன் மேலும் மேலும் உணர்ச்சியூட்ட எத்தனிக்காதீர்கள். விட்டு விட்டு அமைதியாக படுத்து தூங்குங்கள். அட்ரினல் எதிர்ப்பு சக்தியின் வேலை முடிந்ததும் பால் உணர்ச்சி சுரப்பினர்கள் மீண்டும் தானாக வேலை செய்ய ஆரம்பிப்பதை உணர்வீர்கள். உங்கள் வீரியம் மீண்டும் வரும் சமயம் அவசரப்படாதீர்கள். நன்றாக வீரியம் அடையட்டும் என்று விட்டுவிடுங்கள். அதன் பின்னர் உங்கள் உடல் உறவு நிச்சயமாக வெகு நேரம் தொடரும். இதை தவிர்த்து வீரியம் கிடைக்க ஆரம்பமாகும் தருணத்திலேயே உடல் உறவை முயற்சிப்பது மேலும் மேலும் தோல்வியையே தரும். இப்ப நம்ம காய்ச்சல் வருது, காய்ச்சல் இருக்கும்போது பசி இருக்காது. காய்ச்சல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் லேசா பசி ஆரம்பிக்கும். அது லேசான பசி தான். உடனே நம்ம போய் பிரியாணி அது இதுன்னு சாப்பிடக்கூடாது. ஏன்னா 4-5 நாளா காய்ச்சல்ல காஞ்சி போய் கிடப்போமா இல்லையா? உடனே பிரியாணி சாப்பிடும். கொஞ்சம் கஞ்சி சாதம், இட்லி, இடியாப்பம் அந்த மாதிரி படிப்படியா ஆரம்பிச்சுதான் அந்த மாதிரிதான் அந்த நோய் எதிர்ப்பு சக்தி நிறைவு செய்யப்பட்டு அட்ரினல் சுரப்பினர்கள் இனப்பெருக்க ஹார்மோன்களை தூண்ட ஆரம்பிக்கக்கூடிய தருணம். அந்த பாலுணர்வு மெதுவா வளரும். உடனே நம்ம போய் ஒரு கடினமான உடலுறவுல ஈடுபட்டு கூடாது. பொறுமையா இருக்கும். அது வளருவதை உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒரு செடி வளர்ற மாதிரிதான். வளர வரைக்கும் பொறுமையா இருந்துட்டு அதுக்கப்புறமா நீங்க எல்லாம் செஞ்சு சரிங்க. ஸோ இந்த புத்தக வாசிப்போட ஒவ்வொரு வார்த்தையும் எல்லாருமே புரிஞ்சுக்கணுங்கிறது தான் என்னுடைய நோக்கம். புரியாதவங்க இன்டர்ப்ட் பண்ணி கேட்கலாம். சரி, முடிஞ்ச வரைக்கும் எல்லா விளக்கங்களையும் நான் கொடுத்துட்டு தான் இருக்கிறேன். புரியாதவங்க இடையில கேட்க. பொதுவாக உடல் உழைப்பு நிதானப்படும் போதுதான் எதிர்ப்பு சக்தி தன்னுடைய வேலையை கச்சிதமாக செய்கிறது. உதாரணமாக சளி அல்லது ஜலதோஷம் காரணமாக உடலின் எதிர்ப்பு சக்தி தூண்டப்பட்டு ஜுரம் உருவாகும் போது நமது உடல் உறுப்புகள் அனைத்திலும் அவற்றின் இயக்கம் குறைந்து விடுகிறது. இதுவே அசதிக்கு காரணம். இவ்வாறு நமது உடலில் ஒரு நோய் உருவாகும் போது முடிந்தவரை நமது உடல் உறுப்புகள் அனாவசியமாக அதிகப்படியாக இயக்கம் கொள்ளக்கூடிய காரியங்களில் நாம் ஈடுபடக்கூடாது. வயிற்று உபாதைகளினால் நாம் துன்புற்றிருக்கும் வேளையின் போது அதிகமாக உண்ணுதல் வயிற்றின் இன்னும் மற்ற ஜீரண உறுப்புகளின் வேலையையும் அதிகரிக்கும். இந்த சூழ்நிலை ஏற்கனவே இருக்கும் வயிற்று உபாதையை அதிகரிக்கவே செய்யும். மற்ற ஜீரண உறுப்புகளிலும் இயக்க குறைவு தோன்றார். மார்பகத்தில் சளி இருமல் நோய் இருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம். இந்த நோய் உருவாக ஆரம்பித்த மறுகணமே எதிர்ப்பு சக்தி நுரையீரலை சரி செய்ய ஆரம்பிக்கிறது. அட்ரினல் சுரப்பிகளில் குடிகொண்டு இருக்கும் இந்த எதிர்ப்பு சக்தி வெளியாகும் போது ஜுரமும் அதிகமான இருதய துடிப்பும் ஏற்படுகிறது. உடலில் அசதியும் ஏற்படுகிறது. உடல் உழைப்புக்கு காரணமான சக்தி சிறுநீரகங்களில் சேகரிக்கப்பட்டும் உயிர் சக்தி வெளியாவதன் மூலம் கிடைக்கிறது. எலும்புகளுக்கும் எலும்புகளின் தசைகளுக்கும் தசை நார்களுக்கும் மூட்டுகளுக்கும் உடல் உள்ளுறுப்புகளின் தசை நார்களின் அன்றாட உழைப்பிற்கும் இந்த உயிர் சக்தி சிறுநீரகங்களின் சேமிப்பிலிருந்து வெளியாகும். புரியுதுங்களா? சிறுநீரகத்துல சேமிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஃபைன் டியூன் பண்ணப்பட்ட அந்த உயிர் சக்தி எதுக்கெல்லாம் பயன்படுது? எலும்புகளுக்கும் எலும்புகளின் தசைகளுக்கும் தசை நார்களுக்கும் மூட்டுகளுக்கும் உடல் உள்ளுறுப்புகளின் தசை நார்களின் அன்றாட இயக்கத்திற்கும் இந்த உயிர் சக்தி பயன்படும். அதனால சிறுநீரகங்களுடைய உயிர் சக்தியை நம்ம சாதாரணமா எடுத்துக்க வேண்டாம். சாதாரணமா நீங்க தண்ணி குடிக்கிறீங்கல்ல, இந்த தண்ணி குடிக்கிறது கூட சிறுநீரகங்களுடைய அந்த உயிர் சக்தியை திரட்டக்கூடிய தன்மையில ஒரு வலுவை சேர்க்க முடியும். அதனால ஏன்னா தண்ணி குடிக்கிறதுலயும் அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம்னா நம்ம டெய்லி நிறைய வாட்டி குடிக்கிறோம்ல, அதனால தண்ணி குடிக்கிறது ரொம்ப கவனமா நீங்க பண்ணணும். தாகம் வந்துருச்சுனாலே
தண்ணியை எடுத்து தண்ணியை பார்க்கணும். தண்ணியை பார்த்து உக்காந்து வாய் வச்சு பொறுமையா குடிக்கணும். நிறைய பேஷண்ட்ஸுக்கு நானே சொல்லுவேன், சிறுநீரகங்களுடைய சக்தி ரொம்ப பலகீனமா இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸை நம்ம உணர்ந்துட்டோம் அப்படின்னா ஸ்பூன்ல தண்ணி குடிக்க சொல்லணும். ஸ்பூன் பை ஸ்பூன் தண்ணி குடிக்கும். ஏன்னா தண்ணி உணவுக்கு நிகரான உயிர் சத்துக்களை கொண்டது. அதோடைய நியூட்ரிஷன் வேல்யூ கம்மியா இருக்கலாம், ஆனா அதனுடைய ரோல் ரொம்ப முக்கியமானது. சரியா? ஒரு சின்ன ஸ்க்ரூ தான், அந்த சின்ன ஸ்க்ரூ இல்லைன்னா அந்த பெரிய மிஷின் நிக்காது. அந்த மாதிரி தான் தண்ணி சின்ன ஐட்டம் தான், ஆனா அது முக்கியமான ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்குன்றதை புரிஞ்சுக்கணும். அதனால தண்ணி குடிக்கும் போது உட்காந்து வாய் வச்சு பொறுமையா உமிழ்நீர்ல கலந்து தொண்டையை நனைச்சு அதுக்கப்புறம் தான் உள்ள முழுங்கணும். சில பேர் ஒரு சொம்பு தண்ணி எடுத்து கட கட கடன்னு உள்ள நிரப்பிட வேண்டியது, அது டைஜஸ்ட் ஆகாது. சிறுநீரகங்களுக்கு மேலும் ஸ்ட்ரெஸ். எப்பா நீ தண்ணி குடிக்காம இருந்தாலாவது நான் நிம்மதியா இருந்திருப்பேன், நீ ஒரு அண்டா தண்ணியை உள்ள ஊத்தி ஏற்கனவே நான் இந்த வேலையில டென்ஷனா இருக்கேன், நீ இதை வேற பிரித்து எடுக்கக்கூடிய ஒரு வேலை எனக்கு கொடுத்துருக்கேன்னு உங்களை திட்டும். அதனால தண்ணி குடிக்கிறதுன்றதுல ரொம்ப கவனமா உணர்வா அதை செய்யுங்க, எல்லாமே நல்லபடியா நடக்கும். உடல் உழைப்பு நியாயமான அளவுக்கு தான். இவ்வுறுப்புகளின் அளவுக்கு அதிகமான உழைப்பின் காரணமாக சிறுநீரகங்களில் சேகரிக்கப்பட்ட உயிர் சக்தி விரயமாக்கப்பட்டு வெற்றிடமாகும் போதுதான் நிற்கவோ நடக்கவோ குனியவோ நிமிரவோ முடியாமல் மூட்டுகளில் வலியை தோற்றுவிக்கிறது. சிறிது நேரம் நடந்தாலும் கால்கள் விட்டு போகின்றன. நின்று கொண்டிருந்தாலோ வெகு நேரம் உட்கார்ந்து விட்டாலோ கால்களில் வீக்கம் ஏற்பட்டு. இந்த நிலையில் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம் என்னவெனில், எப்போது நமது உடல் வெளியுறுப்புகள் அல்லது உள்ளுறுப்புகளில் ஒரு பாதிப்பு ஏற்படுகிறதோ அப்போதே சிறுநீரகங்களிலிருந்து வெளியாகும் உயிர் சக்தியில் தடை ஏற்படுத்தப்பட்டுள்ளது என்பதையும், இதன் காரணமாக உடலின் வெளி உள்ளுறுப்புகள் சோர்வடைந்த நிலையிலேயே அசதியுடனேயே இயங்கிக் கொண்டிருக்கின்றன என்பதே ஆகும். இவ்வாறு உயிர் சக்தியானது சிறுநீரகங்களிலிருந்து வெளியாவது தடைபட்டிருக்கும் காலகட்டத்தில் உடல் உறுப்புகள் பலவந்தப்படுத்தப்படுமானால், கட்டாய உடல் உழைப்புக்கு தள்ளப்படுமானால் ஏற்படும் பாதகமான நிகழ்வுகள் என்ன என்பதை பார்ப்போம். நல்லா புரியுதா? உடம்பு ஒரு வேலையை செய்யறது தயாரா இல்லை, ஆனா நீங்க உங்க மனசை கொண்டு அந்த வேலையை புஷ் பண்றீங்க. என்னால முடியல அப்படின்னு பாடி சொல்லுது. எப்படி சொல்லுது? டயர்ட் மூலமா சொல்லுது. ஆனா நீங்க பரவாயில்ல இதை செய், காஃபி குடிச்சுக்க, டீ குடிச்சுக்க, எனர்ஜி வந்துடும், எதையாவது குடிக்க வேண்டியது, எனர்ஜி ட்ரிங்க்ன்ற பேர்ல குடிச்சிட்டு அந்த வேலையை செஞ்சு அப்புறமா படுத்துக்கிற வேண்டியது. அதனால உடல் வெளிப்படுத்தக்கூடிய அந்த உணர்வுகளை மதித்து நடந்தாலே எல்லாமே சரியா நடக்கும். சோர்வு என்பது மிகப்பெரிய ஒரு மெசேஜ் ஃப்ரம் அவர் பாடி. என்னால எந்த வேலையும் செய்ய முடியாது, ஏன்னா உள்ள ஏகப்பட்ட வேலைகள் செய்ய வேண்டியது இருக்குது, அதை செய்ய காரணத்தை நீ தான் ஏற்படுத்தின, தப்பு தப்பா நடந்து நீ தான் அந்த சோர்வை ஏற்படுத்தினது காரணமான. இப்ப சோர்வு ஏற்படும் போதாவது அமைதியா இரு, நான் எல்லாத்தையும் சரி பண்ணிக்கிறேன். அப்பயும் அமைதியா இருக்கிறது இல்லைங்கும் போது பாதகமான நிகழ்வுகளை நாம் தவிர்க்க முடியாது என்பதை நாம் அஞ்சிக்கொள்வோம். 3வது அத்தியாயம் வாசிக்க இருக்கின்றோம். இது வரைக்கும் 2வது அத்தியாயத்துல ஏதாவது கேள்விகள் இருக்குன்னா கேட்கணும். ரைட், 3வது அத்தியாயம் தொடங்கலாம். ஆங்கில மருத்துவம் கண்டுபிடித்த பிளட் பிரஷர் ஒரு கேலி கூத்து. ஆங்கில மருத்துவம் மனித உடல் நலத்தை பற்றிய தன் தத்துவத்தை இவ்வாறு கூறுகிறது. இந்த நம்ம குரூப்ல யாரும் ஆங்கில மருத்துவ அனுதாபிகளோ ஆங்கில மருத்துவர்களோ இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். இருந்தாலும் நல்லதுதான், அவங்க நிறைய விஷயங்களை உணர்ந்துக்க முடியும். ஆங்கில மருத்துவம் மனித உடல் நலத்தை பற்றிய தன் தத்துவத்தை இவ்வாறு கூறுகிறது. இரத்த ஓட்டமே உடல் இயக்கத்தின் அடிப்படை. நல்ல உடல் இயக்கம் உடல் ஆரோக்கியத்தை வெளிப்படுத்துகிறது. இரத்த ஓட்டம் அதிகமாக நடைபெற்றால் இரத்த அழுத்தம் என்ற நோய் ஏற்படுகிறது. இதன் காரணமாக மயக்கம், தலைவலி, மார்பு படபடப்பு, சோர்வு, நெஞ்சு வலி, மூச்சு வாங்குதல், அதிகப்படியான வியர்வை, இரவில் படுத்தால் தூக்கமின்மை, மூளை இரத்த நாளங்கள் வெடித்து கை கால்கள் செயலிழந்து போகுதல், இருதய இரத்த குழாய்கள் வெடித்து இருதய தசை நார்கள் இறந்து மரணத்தை ஏற்படுத்துதல், இவ்வாறே கண்களில், சிறுநீரகங்களில், வயிற்றில், இன்னும் ஏனைய உறுப்புகளிலும் உள்ள இரத்த குழாய்கள் சிதறும் வாய்ப்புகள் ஏராளமாக உள்ளன. இவ்வுறுப்புகளின் தசை நார்களும் அழிந்து போகக்கூடிய வாய்ப்புகள் உருவாகின்றன என்றும் ஆங்கில வைத்திய முறை கூறுகிறது. ரத்த ஓட்டம் ஒரு அளவுல இருக்கணுங்க, அதுக்கு மேல போயிடுச்சுன்னா எல்லாமே வெடிச்சு சிதறி செத்துருவீங்க அப்படின்னு ஆங்கில மருத்துவம் சொல்லுது. இரத்த ஓட்டத்தை பற்றிய ஆங்கிலேயர்களின் மருத்துவம் இன்னும் என்ன தெரிந்து வைத்துக் கொண்டிருக்கிறது என்பதையும் பார்ப்போம்.
இரத்த ஓட்டம் அதிகமாக நடைபெற்றால் என்னென்ன நிகழும் என்று விரிவுரையாற்றும் மருத்துவம், இரத்த ஓட்டம் குறையும் போது, லோ பிளட் பிரஷர் சொல்றாங்களே, ரத்த அழுத்த குறைவு என்ற நோய் ஏற்படுகிறது என்று மக்களுக்கு எடுத்து சொல்லுகிறது. இதன் காரணமாக கீழ்வரும் விளைவுகள் ஏற்படுகின்றனவா? இரத்த ஓட்டம் குறையும் போது தலைவலி, மயக்கம், மார்பு படபடப்பு, சோர்வு, நெஞ்சு வலி, மூச்சு வாங்குதல், அதிகப்படியான வியர்வை, இரவில் படுத்தால் தூக்கமின்மை, மூளை இரத்த நாளங்களில் இரத்த ஓட்டம் குறைந்து கை கால்கள் செயலிழப்பு, இருதய இரத்த நாளங்களில் இரத்த ஓட்டம் குறைந்து மார்பு படபடப்பு நோய், இவ்வாறு கண்கள், சிறுநீரகங்கள், வயிறு போன்ற பிற உறுப்புகளிலும் அவற்றின் இயக்கத்தில் பெரும் பாதகங்களை விளைவிக்கிறது என்று கூறும் ஆங்கில மருத்துவம் இப்போது சில நியாயமான கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறது. ஒவ்வொருவருடைய உடலில் ஓடும் இரத்தத்தின் அளவு அவரவரின் உடலின் தன்மைக்கு ஏற்றதா அல்லது அதற்கு மாறானதா? ஒருவருடைய உடலில் உற்பத்தியாகும் இரத்த அணுக்கள், அதாவது சிவப்பணுக்கள், வெள்ளை அணுக்கள், இரத்த உறைவு அணுக்கள், இரத்தத்தின் திரவ சத்துக்களின் கூட்டு, அதனுள் அமைய பெற்றிருக்கும் சக்தி ஓட்டம் போன்றவை தனித்தனியே முறையே ஒவ்வொரு மனிதனின் தனித்தன்மைக்கு ஏற்றவாறு அமைந்துள்ளன. அல்லது அவ்வாறு இல்லாமல் எல்லாருக்கும் ஒரே மாதிரியான சிவப்பணுக்கள், வெள்ளை அணுக்கள், இரத்த உறைவணுக்கள், இரத்தத்தின் திரவ சத்துக்களின் கூட்டமைப்பு போன்றவை உற்பத்தியாகிறது. ரொம்ப ஒரு நியாயமான கேள்வி. எல்லாருடைய உடல்லையுமே ஓடக்கூடிய இரத்தத்தினுடைய தன்மை தனித்தனியான தன்மையில் இருக்கிறது. எல்லாருக்கும் ஒரே மாதிரியான விஷயம் இல்லை. கண்டென்ட் ஒண்ணுதான். அதாவது ஆர்பிசி, டபிள்யூபிசி, பிளேட்லெட்ஸ்ங்கிறது ஒண்ணுதான். ஆனா அது என்ன மாதிரியான தரத்தில் இருக்குது, அது என்ன மாதிரியான நோக்கங்களை கொண்டதா இருக்குது, அது என்ன மாதிரியான அடிப்படை இயல்புகளை கொண்டதா இருக்கின்றதெல்லாம் தனித்துவமானது என்பதை இயற்கை மருத்துவங்கள் சொல்லுகின்ற. ஆங்கில மருத்துவம் அப்படி சொல்லல. ரத்தம் எல்லாருக்கும் ஒண்ணுதான், எல்லாருக்கும் ஒரே இதுதான், இவ்வளவுதான் இருக்கணும் எல்லாருக்கும் இப்படின்னு சொல்றாங்க. ஆனா இயற்கை மருத்துவம் அப்படி சொல்லல. அதுதான் டாக்டர் வந்து கேள்வியா கேட்கிறாங்க. இரத்த வெள்ளை அணுக்கள் மனிதனுக்கு மனிதன் அவரவர் உடல் பாதுகாப்புக்கு ஏற்ப வித்தியாசப்படுகிறது. ஒருவருடைய உடலில் ஏற்பட்டிருக்கும் நோயின் தன்மைக்கு ஏற்ப அந்த சமயத்தில் உருவாகும் வெள்ளை அணுக்கள் நோயை குணமாக்குவதற்கென்றே பிரத்யேகமாக அவருடைய உடல் இயற்கை தன்மையால் தோற்றுவிக்கப்பட்டதாகும். இவ்வாறு ஒருவருடைய உடலில் இருக்கும் வெள்ளை அணுக்கள் அவரவரின் உடலின் பாதுகாப்பிற்காக தனித்தன்மையுடன் உடல் இயற்கையால் தோற்றுவிக்கப்படக்கூடியதாகும். இது மற்றவரின் உடலுக்கு சிறிதும் பொருந்தாது. அதாவது படைப்புகளுடைய அடிப்படையே தனித்தன்மை, தனித்துவம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி படைக்கப்பட்டிருக்கு. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான உடலியல் பணிகள் நடைபெற வேண்டிய அடிப்படை இருக்கிறது. எல்லாரும் ஒரே மாதிரி கிடையாது. அதைத்தான் ஆங்கில மருத்துவத்துல மிஸ் பண்றாங்க. இயற்கை மருத்துவத்துல அதை தான் பிரதானப்படுத்தி வச்சிருக்கிறாங்க, இந்த தனித்தன்மை. அப்போ படைப்புகளின் அடிப்படையாக இருக்கக்கூடிய அந்த தனித்தன்மையை மதித்து கண்ணியப்படுத்துவதன் காரணமாக இயற்கை மருத்துவங்கள் இன்னும் அதனுடைய சாரம் குறையாமல் பலமாக இருக்கிறது. படைப்பு அமைப்பின் அந்த அடிப்படையாகிய தனித்தன்மையை மதிக்காததன் காரணமாக நவீன மருத்துவங்கள் மனித சமுதாயத்திற்கு தீங்குகளுக்கு மேல் தீங்கு ஏற்படுத்தக்கூடியதாக இன்றைக்கு வளர்ந்து கொண்டிருக்கு. இன்றைக்கு அவைகளின் வளர்ச்சி என்பது பொருள் அடிப்படையிலான வளர்ச்சி தானே தவிர ரிசல்ட் கொடுக்கறதே கிடையாது. வளர்ச்சின்றது என்ன? உங்களுடைய ஏரியால ரிசல்ட் கொடுக்கணும்ல. நீங்க என்ன மாதிரி ரிசல்ட் கொடுக்குறீங்க? இருக்கிறவனை, நடந்து வரவனை வீல் சேர்ல போக வைக்கிறீங்க, வீல் சேர்ல வர்றவனை படுத்த படுக்கையாக்குறீங்க, படுத்த படுக்கையா வர்றவனை மேல அமுச்சு விட்டுறீங்க. இது வளர்ச்சி அல்ல. வீல் சேர்ல வர்றவன் எந்திரிச்சு நடக்கணும், என்னைக்கும் நடந்துகிட்டு இருக்கணும், எந்த பக்க விளைவுகளும் இல்லாம அவன் எந்திரிச்சு நடக்கக்கூடிய தன்மையில இருக்கணும். அப்போ அந்த தனித்தன்மை, அவனுடைய உடல்ல வந்திருக்கக்கூடிய அந்த நோய் அவனுக்கானது, எல்லாருக்குமானது, அவனுக்கானது. அந்த நோய்த்தன்மையை எக்ஸ்க்ளூசிவா நம்ம இன்வெஸ்டிகேட் பண்ணி அதுக்கு என்ன அப்ரோச்சோ அதை பண்ணும். இதுதான் தமிழ் மருத்துவங்களுடைய அப்ரோச். அந்த காலத்துல நீங்க ஏதாவது சித்த மருத்துவத்தை போனீங்கன்னா என்ன பண்ணுவாரு? அப்படியா, போயிட்டு 2 நாளுக்கு அப்புறம் வாப்பாம்பாரு. எதுக்கு? அவருக்குரிய மருந்தை தயார் செய்ய வேண்டும். அந்த மருத்துவர் அவருக்கென்று அந்த உணர்வில் பொருந்தி அவருக்கென்று தயார் செய்ய வேண்டும். ஆனா இன்னைக்கு அப்படி இல்லையே, எல்லாருக்கும் ஒரே மாத்திரை. ஏன்னா அந்த ஆங்கில மருத்துவத்தினுடைய அந்த போக்கு இங்கேயும் பரவிடுச்சு. அந்த தனித்தன்மை என்பது எதுக்காக இங்க நான் சொல்றேன்னா, இந்த பிளட் பிரஷர் மேனேஜ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அந்த தனித்தன்மையை பற்றிய புரிதல் இல்லாமல் இருக்கிறது தான் இந்த பிபிக்கு நம்ம மருந்துகள் சாப்பிட்றதும், அதுக்கு அதை நினைச்சு பயப்படுறதும், அது சம்பந்தமான மற்ற விளைவுகள்ன்றதை புரிஞ்சு. உதாரணமாக ஒருவருக்கு நெஞ்சு சளி இருப்பதாக வைத்துக் கொள்வோம். இவருடைய ரத்தம் இந்த நெஞ்சு சளியை எதிர்ப்பதற்கான
நுரையீரலின் அணுக்களில் உள்ள சக்தி நிலையை மாற்றி அமைப்பதற்கான ஒட்டுமொத்த அனுகூலங்களை கொண்டு உற்பத்தி ஆகிறது. இரத்த சிவப்பு அணுக்களின் அளவும் சக்தி நிலையும் அதன் தன்மையும், இரத்த வெள்ளை அணுக்களின் அளவும் அதன் எதிர்ப்பு சக்தியின் அளவும் அதன் தன்மையும், இரத்த உறைவணுக்களின் அளவும் அதன் செயல்படும் தன்மையும், இரத்தத்தின் திரவ பொருள்களில் உள்ள ஊட்டச்சத்தின் சக்தி நிலையிலும் முழுக்க முழுக்க அவருடைய உடல்நிலையை பாதுகாக்க அவருக்காக மட்டுமே உபயோகப்படுத்தத்தக்க வகையில் அவருடைய உடல் இயற்கையால் உருவாக்கப்பட்டதா. புரிஞ்சுக்க முடியுதா? எல்லாமே தனித்தனியா நடக்குது. எந்த ஒரு தருணத்திலும் எந்த ஒரு மனிதனும் ஏதோ ஒரு அளவில் நோயால் பாதிக்கப்பட்டவனாகவே வாழ்ந்து வருகின்றான். அவனுடைய உடல் நலம் மேற்சொன்ன பாதுகாப்பு நடவடிக்கையை அவனுடைய உடல் இயற்கை எவ்வளவு திறம்பட செய்கிறது என்பதை பொறுத்துத்தான் அமைகிறது. இந்த திறன் குறைவுபடும் போதுதான் நோயின் வேகம் அதிகரிக்கிறது, நோயின் தாக்கத்தை உணர ஆரம்பிக்கின்றான். இந்த குறைவின், அதாவது இயற்கையான அவன் உடல் நிலைக்கேற்ற பாதுகாப்பு திறன் குறைவின் காரணமாகவே தான் நோயானது முற்ற ஆரம்பிக்கும். இப்போது ஒரு விஷயம் உங்களுக்கு தெளிவாக ஆரம்பித்திருக்க வேண்டும். எந்த ஒரு நோயும் அதிகமாகி முற்றுவதற்கு காரணம் அவருடைய இரத்த ஓட்டத்தில் அதன் ஒவ்வொரு அணுவிலும் பாதுகாப்பு திறன் குன்றி இருப்பதே ஆகும். ஒவ்வொரு மனிதனும் வித்தியாசம். இவ்விதமே ஒவ்வொரு மனிதனின் இரத்தமும் இரத்த அணுக்களும் அவரவரின் உடல் நல பாதுகாப்புக்காக இயங்கி வருகிறது. அவருடைய இரத்தத்தில் உள்ள ஊட்டச்சத்துக்களின் விகிதாச்சாரமும் திறனும் மனிதருக்கு மனிதர் வித்தியாசம் உடையதாக. ரொம்ப ரொம்ப முக்கியமான குட்டி பேராகிராஃப். ரத்தங்கிறது ஒரு வாகனம். அந்த ரத்தத்தில் இருக்கக்கூடிய சரக்கு இருக்கு இல்லையா, அதுதான் மேட்டர். ரத்தத்தில் இருக்கக்கூடிய சரக்குங்கிறது என்ன? ஊட்டச்சத்து. ஊட்டச்சத்துங்கிறது எங்கிருந்து வருது? ஜீரணத்திலிருந்து வருது. ஜீரணத்தினுடைய இறுதியில தானே சத்துக்களும் கழிவுகளும் பிரிக்கப்படுது. சிறுநீரகத்துல தானே 2ஆம் கட்ட தரம் பிரிப்பு நடந்து ரத்தத்துல சேருது. அப்போ ரத்தம் அப்படிங்கிறது தரம் ஜீரணத்தினுடைய தரங்கிறது நீங்க புரிஞ்சுக்கணும். இப்போ நல்ல தரமான சரக்குகளை வச்சிருக்கக்கூடிய ரத்தம் 2 ஸ்டெப்ல ஒரு வேலையை செஞ்சிருமா? வீக்கான சரக்கு உள்ள ஒரு ரத்தம் 5 ஸ்டெப்ல அந்த வேலையை செய்ய வேண்டிய தேவை இருக்கா இல்லையா? சரியா? இப்போ என்ன சொல்றாங்க, அவருடைய ரத்தம் பாத்தியா 2 ஸ்டெப்ல பண்ணுது, நீ என்ன 5 ஸ்டெப்ல பண்ற, உனக்கு ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த 5 ஸ்டெப் 2 ஸ்டெப்பா குறைச்சிடுறேன். 5 ஸ்டெப்புங்கிறது பிரச்சனை தான். ஆனா அந்த பிரச்சனையை சரி பண்றதுக்கு ஜீரணத்துல போய் சரி பண்ணணும். இது பொது அறிவின் அடிப்படையில நாம் அனைவரும் விளங்கி கொள்ள வேண்டிய விஷயம். ரத்தத்துல சரக்கு வீக்கா இருக்குப்பா, நீ ஒழுங்கா சாப்பிடு, ஒழுங்கா சாப்பிட்டு ஒழுங்கா ஜீரணமாகிறதுக்கான ஒழுங்குமுறைகளை நீ வாழ்க்கையில பேணிக்க. அப்பதான் ரத்தத்துல சரக்கு உறுதியாக இருந்து 5 ஸ்டெப்ல செய்யறது 2 ஸ்டெப்ல பண்ணிட முடியும். அதான் புரிதல். ஆனா ஜீரணத்துக்கே போல, அது எப்படி 5 ஸ்டெப் போலாம்? 2 ஸ்டெப் தான் போகணும். அவருக்கெல்லாம் பாத்தீங்களா 2 ஸ்டெப் தான். அவர் நல்லா சாப்பிடுவாரு, நல்லா தூங்குவாரு, சந்தோஷமா இருப்பாரு, 2 ஸ்டெப்ல எல்லாம் பண்ணிடுவாரு. நான் அப்படி இல்லையே. அப்போ நான் 2 ஸ்டெப்ல பண்ணணுங்கிறது உண்மை. ஆனா அதுக்கு என்ன பண்ணணும்னு நீங்க கைட் பண்றீங்களே, அதான் தப்பு. மாத்திரை சாப்பிட்டு குறைக்கிறதுன்றது இல்லையா, அதான் தப்பு. உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியுதா? இதுதான் பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் ரத்த அழுத்தத்தை பொறுத்த வரைக்கும். அதனால ரத்த அழுத்தம் அதிகமா இருக்குதுன்னு மாத்திரை சாப்பிடுறது நல்லதா? ரத்த அழுத்தம் அதிகமாகிறதுக்கான காரணம் என்னன்றதை கண்டுபிடிச்சு அதை சரி பண்ணிக்கிறது நல்லது. காமன் சென்ஸ், காமன் கொஸ்டின்ஸ், சிம்பிள் ஆன்சர்ஸ். சரி. இந்த சூழலில் ஒருவருக்கு மற்றவருடைய இரத்தத்தை உடலில் ஏற்றும் போது உடலானது அதனை நிராகரிக்க, எதிர்த்து, அழிக்க ஆயத்தமாகும். ஒரு மனிதனுடைய எந்த சூழ்நிலையிலும் தன்னுடைய இயற்கையான இரத்தமும் அணுக்களும் ஒவ்வொரு கணமும் நோயை எதிர்த்து போராடி கொண்டிருக்கும் போது வேறு ஒருவருடைய முற்றிலும் மாறுபட்ட வடிவில் செயலாற்றக்கூடிய, அதாவது யார் ஒருவருடைய ரத்தம் கொடுக்கப்படுகிறதோ அந்த நபரும் ஒரு நோயாளி. அவருடைய ரத்தத்தில் அவருடைய நோயை எதிர்த்து அளிக்கும் தன்மை இருக்கும். சரியா? அந்த ரத்தத்தை கொண்டு இங்கே போடும்போது என்ன ஆகும்? கான்ட்ரடிக்ஷன். சரி. இவ்வாறு ரத்தம் ஏற்றப்படுபவருடைய அடுத்த டாக்குமெண்ட் போயிடலாம். ஒரு நிமிஷம். இவ்வாறு ரத்தம் ஏற்றுபவருடைய தேவைக்கு சிறிதும் சம்பந்தம் இல்லாமல் செயலாற்றக்கூடிய அந்த ரத்தமானது எந்த ஒரு நோயாளிக்கும் ஏற்புடையதாக இந்த ரத்தத்தை உடலானது உடனடியாக நிராகரிக்க ஆரம்பிக்கும். பிளட் டொனேஷன் பண்றவங்க எல்லாம் இதை புரிஞ்சுக்கணும். உங்களுடைய ரத்தம் வேற சரக்கு
வேற நோக்கத்தை கொண்டது. அவருடைய உடல்ல ரத்தத்துக்கான நோக்கமும் தேவையும் சரக்குகளும் வேற மாதிரியான தேவையில் இருக்குது. இப்ப நீங்க அதை அங்க புகுத்தும் போது என்ன ஆகுது? முரண்பாடுகள் ஏற்படும். இந்த முரண்பாடுகள் நிச்சயமாக ஏதாவது ஒரு காலத்துல அவருடைய உடல்லையும் மனசுலையும் பிரதிபலிக்கும். பெரும்பாலும் நம்ம உடல்ல ஏற்படக்கூடிய பக்க விளைவுகளை தான் முக்கியத்துவப்படுத்தி பார்க்கிறோம். மனசுல ஏற்படக்கூடிய பக்க விளைவுகள் என்னங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த மாதிரி தப்பு நம்ம செய்ய மாட்டோம். ஒருவருடைய இயற்கையான இரத்த அணுக்கள் 90 முதல் 120 நாட்கள் வரை உயிருடன் இருந்து செயலாற்றுகின்றன. ஆனால் பிறருடைய இரத்தமானது உடலுக்குள் ஏற்றப்பட்டதும் சரியாக 5 முதல் 7 நாட்களுக்குள் அழிக்கப்படுகின்றன. முதல் முறையாக ரத்தம் ஏற்றப்படும் போது அது உடல் முழுமையிலும் சுற்று பெற்று ஓட்டம் பெறுகிறது. இது உடல் முழுமையிலும் பரவும் போது உடலின் ஒவ்வொரு அணுவும் தன்னுடைய சக்தியை எல்லாம் திரட்டி இரத்த ஓட்டத்தினுள் செலுத்தி உடலுக்குள் ஏற்பட்ட எந்த வகையிலும் உதவாத இரத்தத்தை எதிர்க்க ஆரம்பிக்கிறது. அதாவது உடலானது தனது அனைத்து அணுக்களிலிருந்தும் சக்கையாக புழிந்து சக்தியை திரட்டி இரத்த ஓட்டத்தில் கலக்கும் போது ஏற்படும் வெப்பம் தான் உடனடியாக நோயாளிகள் அனுபவிக்கும் ஒரு தற்காலிகமான தெம்பாகும். ரத்தம் ஏற்றினோடனே நமக்கு ஏற்படக்கூடிய தெம்பு எதனால? அந்த ரத்தத்தை எதிர்த்து அழிப்பதற்காக ஒரு செயலை இந்த நோயாளியினுடைய உடல் செய்யும் போது ஏற்படக்கூடிய ஒரு வெப்பம் இருக்கு இல்லையா? அந்த வெப்பத்தினால பாடி என்னது அப்படி எந்திரிச்சு உட்காந்துருக்கு. நோயை அது குணப்படுத்திட்டதா அர்த்தம் கிடையாது. தெளிவா புரிஞ்சு. இதை யார் சொல்றது? ஒரு அலோபதி மருத்துவர் தான் சொல்றாரு, டாக்டர் தான் சொல்றாரு. ரத்தம் ஏற்றப்பட்ட 4-5 நாட்களுக்குள்ளாக நமது உடலில் ஏற்றப்பட்ட ரத்தம் முற்றிலுமாக நிராகரிக்கப்பட்டு அழிக்கப்படுகிறது. இவ்வாறு உடலுக்குள் ஏற்றப்பட்ட ஒவ்வாத ரத்தம் வேகமாக நமது நோய் எதிர்ப்பு சக்தியால் அழிக்கப்படும் போது இரத்த அணுக்கள் அழிக்கப்பட்டு சிதைக்கப்பட்டு அதன் கெட்ட சத்துக்கள் யாவும் கல்லீரலால் கிரகிக்கப்படுகின்றன. கல்லீரலின் முக்கியமான வேலை என்னவெனில் நமது உடலில் சுற்று பெற்றுக் கொண்டிருக்கும் நச்சுக்களை தனக்குள் ஈர்த்து அவற்றின் நச்சுத்தன்மையை நீக்குவதாகும். இவ்விதம் முழுவதுமாக நச்சுத்தன்மை நீக்கப்படுவதால் தான் உடல் நச்சுத்தன்மையால் பாதிக்கப்படாமல் ஆரோக்கியமாக இருக்கிறது. நாம் உண்ணும் உணவிலிருந்தோ அல்லது வெளியிலிருந்து எடுத்துக்கொள்ளும் நம் உடலுக்கு ஏற்புடையதாகாத மருந்துகள் போன்ற பொருட்களிலிருந்தோ அவற்றின் நச்சுத்தன்மைகள் நீக்கப்படாவிடில் நமது உடல் உறுப்புகளினுள் இந்த நச்சுக்கள் இரத்த ஓட்டத்தின் மூலமாக சுற்றுப்பெறும் போது குறிப்பிட்ட உறுப்புகளும் உடலின் அணுக்களும் வெகுவாக பாதிப்படைகின்றன. மேலும் நச்சு பொருட்கள் அவ்வளவும் சிறுநீரகங்களால் பெரும்பாலும் வெளியாக்கப்படுகின்றன. நச்சு பொருட்கள் அவற்றின் நச்சுத்தன்மை நீக்கப்படாமல் சிறுநீரகத்தை அடையுமானால் மற்ற அனைத்து உறுப்புகளை காட்டிலும் படுமோசமாக பாதிக்கப்படுவது சிறுநீரகங்கள் தான். இங்கு சிறுநீரகங்களில் கல்லீரலில் நடைபெற தவறும் வேலை நடைபெறுகிறது. நச்சுத்தன்மையை நீக்கக்கூடிய அந்த வேலை நடைபெறுகிறது. இதற்காக தன் பெரும்பகுதி சக்தியை விரயமாக்குகிறது சிறுநீரகங்கள். இருப்பினும் கல்லீரலை போல் அவ்வளவு திறம்பட இந்த வேலையை சிறுநீரகங்களால் செய்ய இயலாது. இதன் விளைவு முதலாவதாக சிறுநீரகங்கள் தன் பெரும்பாலான இயக்க சக்தியை அனாவசியமாக இழக்கிறது, பலகீனம் அடைகிறது. அடுத்ததாக பலவீனமடைந்து விட்ட சிறுநீரகங்களின் வாயிலாக நச்சுப் பொருட்கள் வெளியேற முடியாது. அவை சிறுநீரகங்களின் பல்லாயிரக்கணக்கான அணுக்களையும் சிறுநீரக குழாய்களையும் படிப்படியாக அல்லது ஒட்டுமொத்தமாக செயலிழக்க செய்கிறது. ஆங்கில மருந்துகள் ஒவ்வொன்றும் எந்த ஒரு மருந்தும் விதிவிலக்கு இல்லாமல் கல்லீரலை பாதித்து அதன் இயக்கத்திறனை பாதிக்கிறது. இந்த பாதிப்பை தொடர்ந்து என்ன பயங்கர விளைவு நிகழப்போகிறது என்பதை வாசகர்களை இப்போது நீங்கள் உணரலாம், தெளிவாக உணரலாம். ஆம், சிறுநீரகங்கள் செயலிழக்க போகிறது. ஸோ இந்த இடத்துல என்ன தகவல் நம்ம புரிஞ்சுக்கிறோம்? கல்லீரல் நச்சுக்களை முறிக்கக்கூடிய ஒரு மகா வேலையை நம்முடைய உடலில் செய்து கொண்டிருக்கிறது. எங்கெல்லாம் நச்சுக்கள் முறிக்கப்படுகிறதோ பிரிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் சிறுநீரகங்களுக்கு, அதாவது கல்லீரலுடைய சப்போர்ட் அங்க போயிடும். கல்லீரலுடைய உதவி இல்லாமல் எந்த ஒரு உறுப்பும் நன்மை தீமைகளை பிரித்தெடுக்க முடியாது என்பதை நான் புரிந்து. நன்மை எது தீமை எது என்பதை அறிந்து கொள்வதற்கான ஞானம் ஆகாய சக்தியை கொண்டு, அதாவது கல்லீரலுடைய உதவியை கொண்டுதான் ஒரு உறுப்புக்கு கிடைக்கும். அக்குபஞ்சர் படிச்சவங்க நம்ம வகுப்புகள்லையும் சொல்லி கொடுத்துருக்கிறோம். SP1 அப்படிங்கிற பாயிண்டினுடைய மகத்துவம் என்ன என்பதை பற்றி. ஜீரண மண்டலத்தினுடைய தலைமை உறுப்பு மண்ணீரல். மண்ணீரல் என்ன செய்யணும்? ஜீரணத்தை நடத்தி ஜீரணத்தில் என்ன செய்யணும்? நன்மை தீமைகளை பிரிக்கணும். அப்போ அந்த மண்ணீரலுக்கு நன்மை எது தீமை எது என்ற ஞானம் கல்லீரல் கிட்ட இருந்து தான் கிடைக்கும். மண்ணீரல் கல்லீரலிடமிருந்து கட்டுப்பாட்டு சக்தி வாங்கக்கூடிய புள்ளி என்பது எது? SP1. அதனால SP1ங்கிற புள்ளி மிகவும் மகத்தான புள்ளி. உங்க உடம்புல
நச்சுக்கள் எந்த அளவுக்கு உருவாகிறது என்பதை தீர்மானிக்கக்கூடிய புள்ளி SP1. SP1 பிளாக் ஆயிருந்ததுன்னா ஜீரண மண்டலத்திலே அதிகமான கழிவுகள் உருவாயிடும். அந்த கழிவுகளை கிளியர் பண்றதுக்கு சிறுநீரகங்களும் கல்லீரலும் நிறைய எனர்ஜியை ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும். அதனால நம்ம இன்னைக்குமே உணவுகளை தேர்ந்தெடுக்கிறதுலயே ஜீரணம் தொடங்கிறது நம்ம அக்குபஞ்சர்ல படிக்கிறோம். இப்போ உணவுகளை தேர்ந்தெடுக்கிறதுக்குமே அந்த ஆகாய சக்தியினுடைய ஞானம் நமக்கு தேவை. சரியா? அதனால உணவுகளை ரொம்ப கவனமா தேர்ந்தெடுங்க. அதுதான் எல்லாத்தையுமே தீர்மானிக்கும். தவறான உணவுகள்ல உருவாகக்கூடிய கெட்ட விஷயங்கள் தானே கல்லீரலுடைய சக்தியை விரயம் பண்ற வரைக்கும் போகுது. அப்போ இங்க என்ன நான் பாயிண்ட் சொல்ல வரேன்னா, எந்த ஒரு உறுப்பும் நன்மை தீமைகளை பிரித்தெடுத்து தீமைகளை வெளியேற்ற வேண்டுமானால் கல்லீரலுடைய உதவி அதற்கு தேவை. சிறுநீரகங்களும் நன்மை தீமைகளை பிரித்தெடுக்கக்கூடிய வேலையை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கு. அது முக்கியமான ஒரு வேலை. அப்போ அதுக்கு கல்லீரலுடைய உதவி தேவையா இல்லையா? நீங்க மருந்து மாத்திரை சாப்பிடும்போது மருந்து மாத்திரைகள் என்ன செய்யுது? கல்லீரலுடைய சக்தியை ஒரு பக்கம் விரயம் பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்போ தொடர்ந்து கல்லீரலுடைய சக்தி விரயமாகும் போது அது மற்ற உறுப்புகளுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணும்? முக்கியமா கிட்னிக்கு எப்படி சப்போர்ட் பண்ணும்? அதனால அக்குபஞ்சர்ல கிளியரா சொல்றாங்க, கிட்னி ஃபெயிலியர் ஒருத்தருக்கு வருதுன்னா அவர் கிட்னி ஃபெயிலியர் வரல, லிவர் ஃபெயிலியர் தான் வந்திருக்கு. சரி, லிவரை நீங்க கெடுத்துக்கிட்டதுனாலதான் கிட்னி ஃபெயிலியர் ஏற்படுத்திக்கிட்டீங்க அப்படின்றத நம்ம தெளிவா புரிஞ்சு. கல்லீரல் செயலிழக்க ஆரம்பிக்கும் போதுதான் வாய் கசப்பு, மயக்கம், வாந்தி, கை கால்களில் சோர்வு, பசியின்மை போன்றவைகள் நமது உடலில் தோன்ற ஆரம்பிக்கும். மேற்சொன்னவற்றில் எது நேர்ந்தாலும் அது கல்லீரலின் பாதிப்பை வெளிப்படுத்துகிறது என்பதை உறுதியாக அறிந்து கொள்ளுங்கள். ஆங்கில மருந்துகள், எல்லா விதமான மருந்துகளும், எந்த மருந்துக்குமே எக்ஸெப்ஷன் கிடையாது, இந்த கொடும் பாதகத்தை செய்தே முடிக்கின்றன. சாதாரண தும்மல், ஜலதோஷம், ஜுரம் முதல் கொண்டு வைட்டமின் மாத்திரைகள் உட்பட எந்த ஒரு மாத்திரையும் கல்லீரலை பாதிக்கும். இந்த கொலை பாதக செயலை செய்ய தவறாது. கர்ப்ப காலத்துல அந்த பிளட் பிரஷர், அதை பத்தின விஷயங்கள். இப்போது கர்ப்பம் தரித்திருக்கும் ஒரு பெண்ணை உதாரணமாக எடுத்துக்கொள்வோம். எப்போது கர்ப்பமாக இருக்கும்போது இந்த மருந்துகள் கல்லீரலை பாதிக்கிறதோ அப்போது இதை சரி செய்ய அதிகமான இரத்த ஓட்டம் கல்லீரலுக்குள் அதிகரிக்கிறது. இந்த அதிகரிக்கப்பட்ட இரத்த ஓட்டமே கர்ப்ப காலத்தில் இரத்த அழுத்தம் அதிகரிப்பதற்கான காரணம். இப்ப கன்சீவ் ஆயிட்டாலே அந்த பெண் என்ன பண்றாங்க? நேர ஆஸ்பத்திரிக்கு ஓடிடுறாங்க. ஆஸ்பத்திரியில அந்த அம்மாவுக்கு என்ன தர்றாங்க? அயன் டேப்லெட் தர்றாங்க, என்னென்னமோ தர்றாங்க. அந்த டேப்லெட்லாம் என்னது? ரசாயனம். அந்த ரசாயனத்தை சாப்பிடும்போது என்ன ஆகும்? கல்லீரல் அதெல்லாம் எதிர்க்கக்கூடிய வேலையை செய்யும். செய்ய தொடங்குமா? இப்ப கல்லீரல் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு? உள்ள கர்ப்பமான ஒரு பெண்ணுக்கு அந்த கர்ப்பத்தை வளர்ப்பதற்கான தளத்தை உருவாக்கி கொடுப்பதில் பிஸியா இருக்குது. இப்ப இவங்க வேற மருந்து உள்ள கொடுத்துட்டாங்களா? இப்ப இதை நான் செய்யறதா, அதை எதிர்க்கிறதா? இப்ப எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எனர்ஜி வேணும். அதுதான் ரத்த அழுத்தத்தினுடைய எழுச்சி. இப்போ நம்ம ஆட்கள் சும்மா இருப்பாங்களா? அது எப்படி ரத்த அழுத்தம் ஏறலாம்? அதுக்கு ஒரு மாத்திரை, குழந்தை நல்லா வளரும். இதை புரிந்து கொள்ள திராணியற்றிருக்கும் ஆங்கில மருத்துவம் கால்சியம் மாத்திரைகள், வைட்டமின் மாத்திரைகள் என்று கெட்ட நச்சுக்கு நிகரான மாத்திரைகளை கர்ப்பகாலம் முழுமைக்கும் கொடுத்து கொண்டே இருக்கிறது. இது மென்மேலும் கல்லீரலை பாதித்து இந்த பாதிப்பை நிவர்த்திக்க போதுமான அளவில் ஊட்டச்சத்துக்களை கல்லீரலுக்குள் ஓட்டம் பெற வைக்க இருதயத்தை தூண்டுகிறது. இருதயம் அதிகமாக இயங்குவதுடன் இரத்தத்தையும் அதனுடன் கலந்துள்ள ஊட்டச்சத்துக்களையும் அதிகமாக கல்லீரலுக்குள் செலுத்துகிறது. இதுவே கர்ப்ப காலத்தில் அதிக இரத்த அழுத்தம் ஏற்பட காரணமாகும். ஒவ்வொரு கர்ப்பிணியும் இதை புரிஞ்சுக்கணும். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இன்னைக்கு பெரும்பாலான பெண்களுடைய மனநிலை எப்படி தெரியுமா இருக்குது? கல்யாணம் பண்ணே கன்சீவ் ஆயிரணும், அவ்வளவுதான். எப்படியாவது அந்த குழந்தைய வளர்த்து வெளியே கொடுத்துருங்க. ஏன்னா ஊருக்கு காட்டுறதுக்காக தான் குழந்தை, எனக்கு இல்லை. பெண்கள் இந்த தவறான நிலைப்பாட்டிலிருந்து மாற வேண்டும். அழகிய முறையில் கர்ப்பம் தரிக்க வேண்டும், அழகிய முறையில் அந்த கரு வளர வேண்டும். அதைவிட முக்கியமாக சுகமான முறையில் அந்த கரு சிசுவாக வெளியேற வேண்டும். அதனால பெண்களுக்கு மிக முக்கியமான புரிதல்களை இந்த புத்தகம் கொடுத்து கொண்டிருக்கிறது. கர்ப்ப காலத்தில் 2ஆம் மாதத்திலிருந்து 3ஆம் மாதத்திற்குள் கருவில் உள்ள நச்சுக்கள் அவ்வளவும் பெருமளவில் கல்லீரலால் கிரகிக்கப்பட்டு நச்சுத்தன்மை நீக்கப்பட்டு சிறுநீரகங்களின் மூலமாக வெளியேற்றப்படுகின்றன. இதற்காக கல்லீரலிலிருந்து செலவிடப்படும் இயக்க சக்தியானது திரும்பவும் மீட்கப்படும் வரை கல்லீரல் சற்று களைப்புடனேயே இருக்கும். இதுவே மசக்கை எனப்படும் காலம். மசக்கைன்னா என்னதுங்க? டயர்டா இருக்கும், வாந்தி வரும். இதெல்லாம் கல்லீரல் செய்யக்கூடிய கழிவு வெளியேற்ற நிகழ்வுகள் தான். கல்லீரல் தன் சக்தியை அதிகபட்சமாக செலவிட்டு களைப்புடன் இருக்கும் வேளையில் மயக்கம், வாந்தி, பசியின்மை, கை கால்களில் சோர்வு,
தலைபாரம் போன்றவை ஏற்பட ஆரம்பிக்கின்றன. இந்த சமயங்களில் இயற்கையாகவே சில பொருட்கள் வாய்க்கு ருசியாக இருக்கும். அது மட்டுமே உடலால் ஏற்றுக்கொள்ளவும் படும். இது மீண்டும் உடலில் நச்சு பொருட்கள் கலக்காமல் இருக்கவும், கல்லீரல் மேலும் தன்னுடைய இயக்க சக்தியை விரயமாக்காமல் இருப்பதற்காகவும் இயற்கை நமது உடலுக்கும் வளரும் சிசுவின் பாதுகாப்பிற்காகவும் ஏற்படுத்தும் தற்காலிகமான மாற்றங்களாகும். மசக்கை ஏற்பட்ட ஓரிரு மாதங்களுக்குள்ளாகவே பொதுவாகவே கல்லீரல் தனது இழந்த சக்தியை மீட்டு விடுகிறது, மசக்கை நின்று விடுகிறது. பேறுகாலத்தில் மசக்கை தோன்றும் காலம் மிக மிக அவசியமாக பேணி பாதுகாக்கத்தக்க காலமாகும். மசக்கை என்பது கல்லீரல் உயிர் பெற்று எழுவதை குறிக்கிறது. இது தாயின் இரத்தத்தில் கலக்கும் குழந்தையின் நச்சுக்கள் அகற்றப்படும் முக்கியமான தருணமாகும். அதனாலதான் வாமிட் எடுக்கும்போது அமைதியா இருங்க, வாமிட் எடுங்கன்னு சொல்றோம். வாமிட்டை நிறுத்துறதுக்கு மாத்திரை சாப்பிட்றதுங்கிறது எந்த அடிப்படையில நியாயம்ன்றதை தாய்மார்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ வாந்தியை நிப்பாட்டினீங்கன்னா என்ன ஆகும்? கல்லீரல் தன்னுடைய கழிவுகளை நீக்கக்கூடிய செயலை நீங்கள் தடுத்து விட்டீர்கள். இப்ப கல்லீரல் எதுக்கு இதெல்லாம் நீக்குது? நான் கருவை வளர்க்கறதுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணணும். எனக்கு இந்த மாதிரியான ஒர்க்லோட கொடுத்து எப்படி போறது? எல்லாத்தையும் கிளியர் பண்றேன், அதையாவது அனுமதிங்க. அதெல்லாம் அனுமதிக்க முடியாது. இப்படிதான் நம்ம சொல்றோம். மருந்து மாத்திரைகள் உட்கொள்வதன் மூலமாக அப்படித்தான் நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். கல்லீரல் உணவுப் பொருளே கூட தாயினுடைய உடலின் இயற்கை, அதாவது வாய்க்கு ருசி எதை கேட்கிறதோ அதை மட்டுமே கொடுக்க வேண்டும். மீறி எதை கொடுத்தாலும் உடலுக்கு அது நஞ்சாகவே மாறுகிறது. இந்த நஞ்சை உடலிலிருந்து நீக்க கல்லீரல் மேலும் மேலும் சக்தியை செலவு செய்து கொண்டே இருக்கிறது. ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல் கல்லீரல் பலவீனம் அடையும் போது கீழ்வரும் நிகழ்வுகள் நடைபெறுகின்றன. நச்சு பொருட்கள் தாய் சேயின் இரத்தத்திலிருந்து முற்றிலுமாக நீக்கப்படும் வரை கல்லீரல் தனது சக்தியை வெளியாக்கி கொண்டிருக்கும். இது தாயின் உயிருக்கு பாதகமாக முடியலாம் அல்லது கரு களையலாம். இதுவே எண்ணற்ற தாய்மார்களுக்கு 3ஆம் மாதத்தில் அல்லது 7ஆம் மாதத்தில் கரு களைய காரணமாகிவிடும். கிளியரா புரியுதுங்களா? எதனால? அந்த அபாஷன், ஹார்ட் பீட் வரல, அது வரல, இது வரலன்னு சொல்லி கரு களையுதா இல்லையா? அது காரணம் என்னதுங்க? கல்லீரலுடைய பலகீனம். கல்லீரலுடைய பலகீனத்துக்கு காரணம் என்னது புரிஞ்சுக்கிட்டோம். 2வது, நச்சு பொருட்கள் ரத்தத்தில் சுற்று பெற்று கொண்டிருக்க அவற்றை எதிர்த்து அழித்து இரத்தத்தை சுத்தப்படுத்தக்கூடிய செயலை செய்ய சக்தியற்றிருப்பதும் கல்லீரலின் இந்த நிலையின் போது மயக்கமும் வாந்தியும் அதிகமாக தொடர்கிறது. தாய், வளரும் குழந்தை இருவரின் நச்சுக்களும் இரத்தத்தில் அதிகரிக்கின்றன. ஒரு தாய் தன் கர்ப்பத்தில் கருவை சுமந்து 2 மாதங்களில் தான் அந்த கருவில் இரத்த நாளங்கள் ஏற்றப்பட்டு அதன் இரத்த ஓட்ட நச்சுத்தன்மையை தாயின் இரத்தத்தில் கலக்கிறது. இதுவே மசக்கையின் ஆரம்பம். இதைத் தொடர்ந்து கல்லீரல் இயக்கத்தினால் நச்சு பொருட்கள் நீக்கப்பட்டு கர்ப்பப்பையின் திறன் கூட்டப்படுகிறது. இதுவும் கல்லீரல் இயக்கத்தின் காரணமாகவே நடைபெறுகிறது. இவ்வாறு கர்ப்பப்பையின் திறன் உறுதிப்படுத்தப்படும் போது தாயும் கர்ப்பத்தில் வளரும் குழந்தையும் முறையே தனித்தன்மையோடு வளர்கின்றன. குழந்தையின் ரத்தமும் தாயின் ரத்தமும் ஒன்றோடு ஒன்று கலப்பதில்லை. 3வது, கல்லீரலின் இயக்கம் பலவீனமடைந்துள்ள நிலையில் கர்ப்பப்பையின் திறன் குறைகிறது. இந்த சந்தர்ப்பத்தின் போது தாய் சேய் இருபாலரிடத்தும் நச்சு பொருள்கள் கர்ப்பப்பையின் பலவீனத்தின் நிலைக்கு தக்கவாறு கலக்க ஆரம்பிக்கின்றன. இந்த சூழ்நிலையில் தான் தாயிடமிருந்து பெரும்பாலான வியாதிகள், அதாவது இந்த ஜெனட்டிக் டிசீஸ் சொல்ற பரம்பரை வியாதி கர்ப்பத்தில் வளரும் குழந்தையை வந்தடைகின்றன. குழந்தையின் வளர்ச்சியை 3 பருவங்களாக பிரிக்க வேண்டும். முதல் பருவம் கருவுற்ற காலத்திலிருந்து மசக்கை தோன்றும் காலம் வரை உள்ள பருவம். 2வது பருவம் மசக்கை தோன்றிய காலத்திலிருந்து 3 மாதம். 3வது பருவம் 2வது பருவத்தின் முடிவிலிருந்து பேறுகாலம் முடியும் வரையிலான காலம். ஸோ ஃபர்ஸ்ட் அந்த பருவம் இருக்கு இல்லையா, ஃபர்ஸ்ட் 3 மாசம், அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். குழந்தையின் வளர்ச்சியை பொறுத்தவரை மசக்கை தோன்றியது முதல் 3 மாதங்கள் அடங்கிய இந்த 2வது பருவம் வளரும் குழந்தையின் தலைவிதியை தீர்மானிக்கும் காலமாகும். ஆம், தன் சுய ஆரோக்கியத்தில் வளரப்போகிறதா அல்லது தாய் தந்தையரின் பரம்பரை வியாதிகளை தன்னுள் ஏற்றுக்கொண்டு வளரப்போகிறதா என்பதை தீர்மானிக்கும் பருவமாகும். கர்ப்பப்பையின் பலவீனத்தின் காரணமாகவே தாயின் நச்சு சக்திகள் கர்ப்பத்தில் வளரும் குழந்தையிடத்தில் வியாபிக்க ஆரம்பிக்கின்றன என்பதை பார்த்தோம். இப்போது கர்ப்பப்பை ஏன் எவ்வாறு பலகீனமடைகிறது என்பதை பார்ப்போம். கல்லீரலில் ஏற்படும் பலவீனத்தின் காரணமாக, கட்டுரையின் முன்பகுதியை மீண்டும் படிக்கும். கல்லீரலில் ஏற்படும் பலவீனத்தின் காரணமாக உடலில் நச்சு பொருள்களின் நச்சுத்தன்மை நீக்கப்படாமல் இரத்த ஓட்டத்தில் சுற்று பெறும்போது கடைசியாக இந்த பொருட்கள் கழிவுப் பொருட்களாக வெளியேற்றப்பட சிறுநீரகங்களை அடைகிறது.
கல்லீரலால் நச்சுப் பொருட்களின் நச்சுத்தன்மை நீக்கப்பட்டு சிறுநீரகங்களை வந்தடையும் கழிவுப் பொருட்கள் உடனடியாக சிறுநீர் மூலமாக வெளியேற்றப்பட்டு விடுகின்றன. இவ்வகையில் வெளியேற்றப்படும் நச்சு கழிவுகளால் சிறுநீரகங்களுக்கு எந்த பாதகமும் இல்லை. ஏன்னா கல்லீரலே அதை முறிச்சிட்டு அனுப்புது வெளியே தள்ளுறதுக்கு. கல்லீரல் முறிக்காம அனுப்பும்போது கிட்னி அடி வாங்கிடும். கல்லீரல் முறிச்சிட்டு அனுப்பணும். சரியா? அதை புரிஞ்சுக்கணும். இவ்வகையில் வெளியேற்றப்படும் நச்சு கழிவுகளால் சிறுநீரகங்கள் எவ்வித பாதகமும் இல்லை. அதே சமயம் நச்சுத்தன்மை நீக்கப்படாமல் கல்லீரலின் பலவீனமான இயக்கத்தின் காரணமாக கல்லீரல் வீக்கா இருக்கும்போது நச்சு முறிக்கப்படாதுல்ல, அந்த கழிவுப் பொருட்கள் உடலை விட்டு நீங்குவதற்காக சிறுநீரகங்களை வந்து அடையும் போது சிறுநீரகங்கள் பெருமளவு பாதிக்கப்படும். சரியா? கால்சிய மாத்திரைகள் இரும்பு சத்து கால்சிய மாத்திரைகள் இரும்பு சத்து என்றும் வைட்டமின்கள் என்றும் கொடுக்கப்படும் மாத்திரைகள் அவ்வளவும் நச்சு பொருட்கள் ஆகும். தாய்மார்களே, இந்த மருந்துகள் யாவும் வளரும் குழந்தையை பாதிக்கும் கொடிய நச்சுக்களாகும். காரணம், அவை உணவல்ல, மாறாக ரசாயன கலவை கொண்ட உயிர்கொல்லிகள். இந்த கால்சியம் இரும்பு சத்து வைட்டமின் ரசாயன கொல்லிகளை கர்ப்பம் தரித்திருக்கும் காலத்தில் ஏறெடுத்தும் பார்க்காதீர்கள். சாதாரணமாகவே இம்மருந்துகள் கல்லீரலால் முழுவதுமாக ஜீரணிக்கப்படாது. அதுவும் கர்ப்ப காலத்தில் கல்லீரல் சற்று சோர்வடைந்துள்ள நேரம், கர்ப்ப காலத்தின் 2வது பருவம் முதல் இந்த மருந்துகளை உட்கொள்வது கல்லீரலை மேலும் சோர்வடைய வைக்கும். நச்சு பொருட்கள் மிக அதிக அளவில் சிறுநீரகங்களை வந்தடைகிறது. இவற்றின் தாக்குதலால் சிறுநீரகங்கள் பலவீனமடைந்து பழுதடையவும் ஆரம்பிக்கும். டாக்ஸிக் பிரெக்னன்சின்னு சொல்லுவாங்க, விஷகர்ப்பம். ஏற்கனவே கல்லீரல் பாதிப்பால் இரத்த அழுத்தம் அதிகமாக ஆரம்பித்திருக்கும். மசக்கு ஏற்பட்டதிலிருந்து கர்ப்ப காலத்தின் 2ஆம் பருவம் முடிவடையும் தருவாயில் நச்சுக்களின் காரணமாக சிறுநீரகங்களின் பலவீனமும் பாதிப்பும் அவற்றின் அறிகுறிகளை விஷகர்ப்பத்தின் அறிகுறிகளாக காட்டத்தொடரும். சிறுநீரகங்களின் பாதிப்பு கீழ்வருமாறு தன் அறிகுறிகளை வெளிப்படுத்துகிறது. 1. சிறுநீர் பிரிதல் குறைந்து விடுகிறது. பேறுகாலம் முடிந்ததும் சிறுநீர் கழிக்கும் போது எரிச்சல், அடிமுதுகு வலி தோன்ற ஆரம்பிக்கும். இந்த தாய்மார்களின் கஷ்டங்கள் அவ்வளவும் குழந்தை டெலிவரிக்கு பிறகே ஓரிரு வருடங்களுக்குள்ளாக ஆரம்பிக்கும். 2. கர்ப்ப காலத்தின் 2வது பருவத்தில் கால்கள் வீங்க ஆரம்பிக்கும். இந்த வீக்கத்திற்கு தகுந்தவாறு இரத்த அழுத்தம் அதிகரிக்கும். இந்த சமயத்தில் ஆங்கில மருத்துவம் கொடுக்கும் இரத்த அழுத்தத்தை குறைக்கும் மாத்திரைகள் கல்லீரலை மேலும் கெடுத்து சிறுநீரகங்களின் பாதிப்பை மேலும் மோசமாகும். இத்துடன் அவர்கள் கொடுக்கும் லாசிக்ஸ் எனும் நீர் பிரியும் மாத்திரை சிறுநீரகங்களை இன்னும் பலவீனப்படுத்தும். 3. சிறுநீரகங்களின் பாதிப்பு இறுதியாக மூளையை தாக்கி நரம்பு தளர்ச்சியும் மன நிம்மதியின்மையையும் ஏற்படுத்தும். நம்ம அக்குபஞ்சர்ல ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். மூளைக்கும் சிறுநீரகத்துக்கும் தண்டுவட ரீதியில் என்ன உறவு இருக்கின்றது நம்ம அக்குபஞ்சர்ல படிச்சிருக்கோம். மூளைக்கும் மற்ற உறுப்புகளுக்கும் தண்டுவடத்தின் மூலமா நடக்கக்கூடிய அந்த எனர்ஜி டிரான்சாக்ஷன் இருக்கு இல்லையா, அது சிறுநீரகங்களின் சக்தியை கொண்டது நடக்கிறது. அதுல பாதிப்பு ஏற்படும் என்ன ஆயிடுது தெரியுமா? டிப்ரெஷனுக்கு காரணமே சிறுநீரகங்களுடைய பலகீனம் தான்றதை புரிஞ்சுக்கணும். டிப்ரெஷனுக்கு நீங்க சைக்காட்ரிஸ்ட் போனீங்கன்னா அவரு தூங்கக்கூடிய இன்னும் மாத்திரைகளை தான் தருவாரே தவிர இந்த புரிதல் இருக்காது. சிறுநீரகங்களின் சக்திக்கும் தண்டுவடத்துக்கும் மூளைக்கு இருக்கக்கூடிய அந்த லிங்க் புரிஞ்சா மட்டும்தான் டிப்ரெஷனுக்கு தீர்வு. அந்த புரிதல் அக்குபஞ்சர் மருத்துவத்தை தவிர எந்த மருத்துவத்துக்கும் கிடையாது. டிப்ரெஷனுக்கான தீர்வை அதன் மூலமா தான் அடைய முடியும். 4வது, சிறுநீரகங்களில் ஏற்படும் பலவீனம் கர்ப்பப்பை சினைப்பைகளின் முறையான திடகாத்திரமான இயக்கத்தில் மிக மோசமான பாதகத்தை விளைவிக்கிறது. இதன் காரணமாக வெள்ளைப்படுதல், அதிகப்படியான மாதப்போக்கு, உடம்பு மடமடவென பெருத்து ஊதி போகுதல், குறிப்பாக இடுப்பு பகுதியிலும் வயிற்று பகுதியிலும் தொடை பகுதியிலும் ஊளைச்சதை மிதமிஞ்சி போகுதல் போன்ற வாழ்க்கையே வெறுத்து போகக்கூடிய அளவில் கஷ்டங்களை தோற்றுவிக்கக்கூடியவையாக உருவெடுக்கும். ஓகே, நம்ம இதோட முடிச்சுக்கலாம். 27வது பேஜில் இருந்து நம்ம அடுத்த செஷன்ல வாசிக்கலாம். ஸோ இந்த புத்தகம் எவ்வளவு முக்கியமான கருத்துக்களை நமக்கு சொல்லுது, நினைவூட்டுதுன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். எல்லாமே புரியாட்டியும் முக்கியமான விஷயங்கள் உங்களுக்கு புரிஞ்சிடும். அந்த விஷயங்களை நம்ம ஆழப்படுத்தி அதை நம்ம கடைபிடிக்க ஆரம்பிக்கணும். மற்ற பெண்களுக்கும் இதை பகிர்ந்து கொள்ள ஆரம்பிக்கணும். பிராக்டிஸ் பண்றவங்களுக்கு இந்த மாதிரியான புரிதல்கள், நினைவூட்டல்கள் மிகப்பெரிய உதவியாக இருக்கும். ஸோ தொடர்ந்து இணைந்திருப்போம். அடுத்த வாரம் நம்ம சந்திக்கலாம். தேங்க்யூ வெரி மச். வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்குங்களா யாருக்காவது?
ரைட். ஓகே, தேங்க்யூ வெரி மச். ஹேவ் அ குட் டே.